ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே நமஸ்காரம். வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டுகி. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं विपतभागवतं रसमालयं पुरहो रसिका भुवि भावुकाः। व्योमज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कथं माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तु ते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सरस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे रामा राम राम हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। हरिः ओं तत्सत्। काञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेति प्रीतं स्यात् श्रीचैतन्यं नमामिथम्। हरे कृष्णा। हरे कृष्ण माता जी, नमस्कारम। नमस्कारं नमस्कारं। हरे कृष्णा। हरे माताजी। हरे कृष्णा। అడవలే రాలా పుణ్య దేవుడా. అది పేరు ఇంకేం చేసేది పిల్లగా దైవమే. ஹரே கிருஷ்ணா. ஸோ நேற்று பார்த்த பாகவதத்துலேருந்து என்ன ஞாபகம் இருக்கு சொல்லலாமா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நேத்தி குந்தி தேவி, திரௌபதி மாதா, அது மாதிரி ஒவ்வொருத்தரை பத்தியா பார்த்தோம். சுபத்ரா தேவி, அவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாம் பார்த்தோம் மாதாஜி. எஸ். அப்புறம் தேன்மொழி மாதாஜி நேத்தி கேட்டிருந்தாங்க, நீங்க இன்னைக்கு சொல்றேன்னு சொல்லுங்க மாதாஜி. ஓகே ஓகே. எஸ் மாதாஜி, நானும் அதுதான் மாதாஜி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஹரே கிருஷ்ணா. அப்புறம் மாதாஜி, ஆன்மீகம் என்றாலே கேள்விகள் நிறைய கேட்கணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க மாதாஜி. எஸ், கேள்வி கேட்டு நம்ம அதை தெளிவுபடுத்திக்கணும். நம்ம சந்தேகங்களை கேள்வி கேட்டு நம்ம தெளிவுபடுத்திக்கணும். வெரி குட். ஓகே. ஸோ இப்போ முதல்ல நம்ம வந்து இந்த 5 யாகங்களை பற்றி பார்த்துடலாம். ஏன்னா அது நேத்தே பெயிண்டிங் ஆயிடுச்சு நமக்கு. அதாவது ஒவ்வொரு கிரகஸ்தர்களும் 5 விதமான பாவங்களை செய்கிறாங்க. இந்த பாவங்களை கிரகஸ்தர்கள் வாழ்க்கையில தடுக்கவே முடியாது, தவிர்க்கவே முடியாது அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லுது. என்ன ஆச்சு கலைவாணி மாதாஜி? நானும் மியூட் பண்ணிட்டே இருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க ஏதாவது பாகவதம் சொல்ல போறீங்களா? என்ன விசேஷம்? ஏன் அன்மியூட் பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலையே. பாகவதம் கேட்குற நேரத்தில் பாகவதம் கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. வேற கவனம் இல்லாம பாகவதம் கேட்கறது உயர்ந்தது. தயவு செய்து அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ 5 விதமான பாவச் செயல்களை நாம கிரகஸ்த வாழ்க்கையில செய்யறோம். இதை தவிர்க்கவே முடியாது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. என்ன 5 விதமான பாவங்கள்? முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கலாமா? இப்போ வந்து நாம வீட்டை சுத்தம் செய்யறதுக்காக வீட்டை பெருக்கிறோம் இல்லையா? வீட்டை பெருக்கிறோம், துடைக்கிறோம். அப்போ எண்ணற்ற கிருமிகள் இறந்து போகுது. அதனால அது ஒரு பாவச் செயல்ல வருது, வீட்டை பெருக்கி துடைக்கும் போது. சரியா? அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வைக்கிறோம் இல்லையா? அடுப்பு பற்ற வைக்கும் போது என்ன ஆகுது? அந்த
தீயில பல கிருமிகள் அதுல வந்து இறந்து போகுது. 2 ஆச்சா. 3 பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம ஏதாவது அரைக்கும் போது நாங்கெல்லாம் இப்போல்லாம் வந்து அம்மியில எல்லாம் அரைக்கிறது கிடையாதுங்க, எங்ககிட்ட எல்லாம் மிக்ஸி இருக்கு அப்படின்னு சொன்னா கூட மிக்ஸியில் அரைச்சாலும் சரி, எதில் அரைச்சாலும் சரி, அரைக்கும் போது இந்த மாதிரி ஆகுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு பாத்திரத்துலேருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு தண்ணியை மாற்றும் போது அதுலேயும் பல கிருமிகள் இறந்து போகுது. இன்னொன்று என்னன்னா, முன்னெல்லாம் இடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த உரல்ல இடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அதை பொடி பண்ணுறோம். என்ன பண்ணாலும் சரி, ஆக மொத்தம் இந்த செயல்களால நாம தொடர்ந்து என்ன செய்றோம்? பாவ காரியங்களை செய்றோம். இதை யாராவது தவிர்க்க முடியுமா? கிரகஸ்தர்கள் யாராவது தவிர்க்க முடியுமா? ம் தவிர்க்க முடியுமா இதை? நோ தவிர்க்க முடியாது. மாதாஜி. செய்தான் டெய்லி. டெய்லி செய்துதான் ஆகும் இல்லையா? இதை தவிர்க்க முடியாது. அதே மாதிரி நாம 5 விதமான பேருக்கு கடன் பட்டிருக்கோம். இந்தியன் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் அந்த மாதிரி இல்லை. 5 விதமான நபர்களுக்கு நம்ம கடன் பட்டிருக்கோம். பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 5 பேர் யாரு அப்படின்னாக்க, தேவரிஷி பூதாப்த நிருணாம் பித்ருணாம் ந கிங்கரோ நாயம் ருணீச்சராஜன் சர்வாத்மனா சரணம் சரண்யம் கதோ முகுந்தம் பரிகிருத்திய கர்த்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யார் யாருக்கு? தேவர்கள். முதல்ல யாரு? தேவர்கள். அதுக்கப்புறம் ரிஷிகள், தேவ ரிஷி. பூதாப்த. பூதாப்த அப்படின்னா நம்ம சுத்தி இருக்கிற ஜீவராசிகள் பூதாப்த. நிருணாம். நிருணாம்னா யாரு? மனிதர்கள். மனிதர்களுக்கு கடன் பட்டிருக்கோம். தேவரிஷி, பூதாப்த, நிருணாம். அப்புறம் பித்ருணாம். பித்ருக்கள்னா யாரு? பித்ருக்கள்னா யாரு? நம்மளோட மூதாதையர்கள். முன்னோர்கள். ஸோ நம்ம அந்த குடும்பத்துல பிறந்திருக்கோம் இல்லையா? இப்ப நம்ம பல வம்சங்களை பத்தி பார்த்தோம். இஷ்வாகு வம்சம்னு பார்த்தோம், பூர்வ எது வம்சம்னு பார்த்தோம். இந்த மாதிரி முன்னோர்களுக்கு நாம கடன் பட்டிருக்கோம். ஆக இந்த 5 பேருக்கு கடன் பட்டிருக்கோம். 5 விதமான பாவங்களை நாம செய்யறோம். இதை தவிர்க்க முடியாது. இதனால சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, நாம வந்து பஞ்சமகா யாகம் செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சமகா யாகம் நாம நித்தியம் செய்யணும். வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு தடவை கிடையாது, தினம் செய்யணும். பஞ்சமகா யாகம் செய்யணும். செய்ய முடியுமா? இப்போ இந்த கலியுகத்துல அந்த மாதிரி டெய்லி பஞ்சமகா யாகம்லாம் நம்மளால செய்ய முடியுமா? இதுக்கெல்லாம் நமக்கு இன்னைக்கு வழியே கிடையாது. ஸோ ஆனால் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ற ஒருத்தர் இயற்கையாவே அவருக்கு அறியாமலே என்ன பண்றார்? இந்த பஞ்சமகா யாகங்களை செஞ்சிடுறார். அதே சமயத்துல இந்த 5 பேரோட கடனையும் அவர் தீர்த்துடுறார். 5 பேருக்கு பட்ட கடனையும் அவர் தீர்த்துடுறார். தேவர்களுக்கு எதுக்காக நம்ம கடன் பட்டிருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். தேவர்களுக்கு எதுக்காக கடன் பட்டிருக்கோம்? அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. நெருப்பு, இது காற்று, இதெல்லாம் தேவர்களுடைய உதவி இல்லாம நம்மளால கண்ணை கூட சிமிட்ட முடியாது. நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு தேவர் அதிபதியா இருக்காங்க. அதே மாதிரி பஞ்சபூதங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கிறது தேவர்களால தான் நமக்கு கிடைக்குது. அதனால அவங்களுக்கு இப்ப நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு கரண்ட் பில் கட்டலைன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு மாசம் கட்டலைன்னா வந்து ஃபீஸை பிடிக்கிட்டு போயிடுவாங்க இல்லையா? அது மாதிரி வீட்டு வரி, அந்த வரி, இந்த வரி, ஏகப்பட்ட டேக்ஸ் போடுறாங்களே நமக்கு. அதெல்லாம் நம்ம கட்டிட்டு இருக்கோம். ஆனா தேவர்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? ஒன்றும் பண்றதில்ல. ஓகே, தேவர்களுக்கு இதனால கடன் பட்டிருக்கோம். ரிஷிகளுக்கு எதுக்காக கடன் பட்டிருக்கோம்? ஏன் கடன் பட்டிருக்கோம்? ஏன்னா முதல்ல கடனை தெரிஞ்சுக்குவோம். அப்பதான் உங்களுக்கு அடைக்கணுமா அடைக்க வேணாமான்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ரிஷிகளுக்கு ஏன் கடன் பட்டிருக்கோம்? இந்த வேதங்கள் இந்த வாழ்க்கை முறைகள்லாம் சொல்லியிருக்கிறது ரிஷிகள் தான். ஸோ அதனால அவங்களுக்கு கடன் பட்டிருக்கோம். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதனால அவங்களுக்கு கடன் பட்டிருக்கோம். பூதாப்த நம்ம சுத்தி இருக்கிற ஜீவராசிகளுக்கு ஏன் கடன் பட்டிருக்கோம்? ஏன் கடன் பட்டிருக்கோம்? அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நமக்கு ஹெல்ப் சிட்டுக்குருவிகள் இல்லை அப்படின்னாக்க மனிதனமே கூட அழிஞ்சிடும்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவங்க அது வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது. தேனீக்கள் பார்த்தோம் அப்படின்னா எல்லா பூவோட மகரந்தத்தையும் சேர்த்து நமக்கு தேனை கொடுக்குது. இந்த மாதிரி மண்புழு அது வந்து பூமியில இருந்து அது நமக்கு உரத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. இந்த மாதிரி எல்லா ஜீவராசிகள் நம்ம சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து கடன் பட்டிருக்கோம். பறவைகள் வந்து அங்கங்கே போய் எச்சம் போடுறதுனால பலவிதமான மரங்கள் நம்ம விதைக்காமலேயே அவங்க வந்து அந்த மரங்களை நமக்கு வளர்த்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நுண்ணுயிர்களும் கூட நமக்கு உதவி செய்கிறாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் நம்ம கடன் பட்டிருக்கோம். நம்ம சுற்றி இருக்கிற ஜீவராசிகளுக்கு.
அதுக்கப்புறம் தேவரிஷி பூதாப்த நிருணாம். மனிதர்களுக்கு ஏன் கடன் பட்டிருக்கோம்? ஏன் மனிதர்களுக்கு கடன் பட்டிருக்கோம்? நம்மள அறியாமலே இன்னொரு மனிதர் நமக்கு இன்டைரக்டா ஏதான ஒரு உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். உதவி ஒருத்தரை செஞ்சுக்கிட்டே தான் சார்ந்துதான் இருக்காங்க. ஒருத்தர் இருப்போம். இருப்போம். நம்ம வந்து ஒரு சமூகமாக தான் இருப்போம். நம்ம தனியாக வந்து நான் மட்டும் ஒரு காட்டுக்குள்ளே போயிருக்கேன் நம்மளால இருக்க முடியாது இல்லையா? நம்ம இந்த சமூகத்தோட ஒத்து இருக்கோம். ஸோ அதனால அவங்களுக்கு நாம கடன் பட்டிருக்கோம். பித்ருக்களுக்கு கடன் பட்டிருக்கோம். ஏன்னா அந்த பரம்பரையில் நம்ம பிறந்ததுனால அந்த மூதாதையர்கள் நமக்கு அந்த உடலை கொடுத்தவங்க அவங்க தான். ஸோ அதனால அவங்களுக்கு நாம கடன் பட்டிருக்கோம். ஆக இந்த 5 பேர் கடனை தெரிஞ்சுக்கிட்டோம், 5 விதமான பாவங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றதுனால ஒருத்தர் எப்படி இந்த 5 பேரோட கடனையும் தீர்க்கிறார் அப்படிங்கிறத நாம இப்போ பார்ப்போம். இப்போ அதோட முக்கியத்துவம் புரியுதா? 5 விதமான பாவங்கள் என்ன, எதுக்காக இந்த 5 பேருக்கு கடன் பட்டிருக்கோம், இவங்களுடைய கடனை தீர்க்காம போனா நமக்கு அது பெரிய பிரச்சனை, கடனாளியா இருப்போம். ஸோ அதனால அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, தேவரிஷி பூதாப்த நிருணாம் பித்ருணாம் ந கிங்கரோ நாயம் ருணீச்ச ராஜன். ருணினா கடன். அப்போ இந்த 5 பேருக்கும் ஒருத்தர் வந்து எந்த விதமான கடனும் படலை அப்படின்னு சொல்றார். ருணீச்ச ராஜன் ந கிடையாதுன்னு சொல்றார். ஏன்? சர்வாத்மனா சரணம் சரண்யம் கதோ முகுந்தம் பரிகிருத்திய கர்த்தும் அப்படின்னு சொல்றார். யார் ஒருத்தர் பகவானுடைய தாமரை பாதங்கள்ல சரணடைஞ்சிருக்காங்களோ அவங்க இந்த 5 பேருடைய கடனையும் தீர்த்துடுறாங்க. அவங்க கடன்பட்டவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது பாகவதத்துல. ஸோ எப்படி தீர்க்கிறோம் அதையும் தெரிஞ்சுக்கணும். நம்ம சும்மா சொல்லிட்டா முடிஞ்சிருச்சா? எப்படி தீர்க்கிறோம் அப்படின்னா, நித்தியம் பகவானுக்கு யார் பகவானுடைய ஸ்ரீ விக்கிரகத்துக்கு ஆரத்தி பண்றாங்களோ, காலம்பர பிரம்ம முகூர்த்தத்துல யார் வந்து பகவானுக்கு ஆரத்தி பண்றாங்களோ அப்போ தேவர்களுக்கு பட்ட எல்லா கடனையும் நம்ம தீர்த்துடுறோம். ஏன்னா பகவானை வழிபட்டா எல்லா தேவர்களையும் நம்ம வழிபட்டுறோம். 33 கோடி தேவர்களையும் வழிபடுறோம். யாரையும் நம்ம வந்து விட்டு வைக்கிறது கிடையாது. இதே நம்ம தேவர்கள் வழிபாடுன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட ஒரு சில தேவரை வழிபட்டு சில தேவர்களை வழிபடலைன்னா அது பாக்கி இருக்கும். அந்த தேவருக்கு கடன் பாக்கி இருக்கும். ஆனா பகவானை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னாக்க எல்லா தேவர்களும் சகல தேவர்களும் 33 கோடி தேவர்களும் வழிபடப்படுகிறார்கள். ஆச்சா, அடுத்து யாருக்கு கடன் பட்டிருந்தோம்? தேவர்கள், ரிஷி 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 ரிஷிகள். ரிஷிகளுக்கு பட்ட கடனை எப்படி தீர்க்கிறோம் அப்படின்னா, நித்தியம் பாகவத சேவையா என்ன பண்றோம்? அவங்க கொடுத்த சாஸ்திரங்கள்ல நித்தியம் பகவத்கீதை பாகவதம் இதை படிக்கும்போது பிரபுபாத நமக்கு வந்து பல கொட்டேஷன்ஸ் வேற கொடுக்குறார். நீங்க வந்து உபனிஷதங்கள்லேருந்து புராணங்கள்லேருந்து எல்லாத்துலேயும் நமக்கு கொட்டேஷன்ஸ்லாம் கொடுத்து இதனால நம்ம வந்து பகவானை இப்படி வழிபடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து, ஆக மொத்தம் எதுக்காக எழுதி வச்சிருக்காங்க? இதை நம்ம படிக்கணுங்கிறதுக்காக தானே எழுதி வச்சாங்க. இதை படிச்சு அவங்களுக்கு பட்ட கடன் தீர்ந்து போச்சு. படிச்சு அதை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தும் போது ரிஷிகளுக்கு பட்ட கடனை நாம தீர்த்துடுறோம். அடுத்தது யாருக்கு கடன் பட்டிருக்கோம்? பூதாத்தியர், ஜீவராசிகள். பல ஜீவராசிகள், நம்மளை சுத்தி இருக்கிற ஜீவராசிகளுக்கு அவங்க கடனை எப்படி தீர்க்கிறோம் அப்படின்னாக்க, சத்தமா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சத்தமா நாம ஜபம் சொல்லும் போது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஜீவராசிகள் கூட விடுதலை அடைகிறாங்க. ஸோ அதனால நாம சங்கீர்த்தனமும் பண்ணணும். என்ன செய்யணும்? தெருவில் போய் நாம சங்கீர்த்தனம், நகர சங்கீர்த்தனம், நாம சங்கீர்த்தனமும் பண்ணணும். தனிப்பட்ட முறையில நாம ஜபமும் பண்ணணும். இப்படி பண்ணும் போது என்ன ஆகுது? நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் அந்த பலன் கிடைக்குது. அடுத்தது யார் நமக்கு? முன்னோர்கள், மனிதர்கள். மனிதர்கள், நம்ம சுத்தி இருக்கிற மனிதர்கள். அவங்களுக்கு பட்ட கடனை எப்படி தீர்க்கிறது நாம அப்படின்னாக்க, எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கணும். என்ன செய்யணும்? எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கணும். நாம மட்டும் சாப்பிடக்கூடாது. நைவேத்தியம் பண்ணி நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது. எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். நம்மளால எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு எல்லாருக்கும் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ டெய்லி நம்மளால முடியல அப்படின்னா கூட ஏதோ மாசத்துல ஒரு நாளாவது மாசா குக்கிங் பண்ணி ஏதாவது பொங்கல் நமக்கு என்ன சுலபமா நம்மளால என்ன பண்ண முடியுமோ 1 கிலோவோ 2 கிலோவோ பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? எங்கேயாவது போய் நின்று நகர் சங்கீர்த்தன் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் பிரசாதமும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இந்த ரெண்டும் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, செம்ம சக்சஸ். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பட்ட கடனை நம்ம தீர்த்துடுறோம். இந்த மாதிரி புஸ்தக விநியோகம் செய்யறது, பிரசாத விநியோகம் செய்யறது, இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு பட்ட கடனை நம்ம தீர்த்துடுறோம். அடுத்தது யார் பாக்கி இருக்கா?
பித்ருக்கள் பித்ருக்கள் பித்ருக்களுக்கு பட்ட கடனை எப்படி தீர்க்கிறோம்? நீங்க ஜாதகத்தை கொண்டு போனாலே உடனே என்ன சொல்லுவாங்க? பித்ரு தோஷம் இருக்கு, அந்த தோஷம் இருக்கு, இந்த தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ பித்ருக்களுக்கு பட்ட கடனை எப்படி தீர்க்கிறோம் அப்படின்னாக்க, நித்தியம் பகவானுக்கு நைவேத்தியம் பண்றது மூலமா. 2 வேளையோ 3 வேளையோ நம்ம எப்பதான் சமைக்கிறோமோ, வீட்டில் நம்ம எப்போ சமைக்கிறோமோ, சமைக்கிற போதெல்லாம் பகவானுக்கு கரெக்டாக நைவேத்தியம் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க, அப்போ பகவான் ஏத்துக்கிறது மூலமா பித்ருக்களும் திருப்தி அடைகிறாங்க, எல்லாரும் திருப்தி அடைகிறாங்க. இதுதான் திரௌபதி அந்த அக்ஷய பாத்திர லீலையில பகவான் நமக்கு உணர்த்துறார். அந்த ஒரு பருக்க சாதமும் ஒரு கீரையும் சாப்பிட்டதுனால மொத்த உலகமே திருப்தி ஆயிடுச்சு. ஸோ அதனால பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணோம் அப்படின்னாக்கா பித்ருக்கள் தானாவே திருப்தி அடைஞ்சிருவாங்க. ஸோ இது மாதிரி இதை நாம் என்ன செய்கிறோம்? பெரிய ஒரு தனியான முயற்சி இல்லாமலேயே அப்போ இதை செய்யும் போது இவங்க கடனும் தீர்ந்து போயிடுது, நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய பாவங்கள்னால வர விளைவுகளும் நமக்கு இல்லாமல் போயிடுது. பகவானுக்கு நிவேதனம் பண்ணுறது, பகவானுடைய ஸ்ரீ விக்கிரகத்துக்கு ஆரத்தி பண்ணுறது, பகவானுடைய நாமத்தை சத்தமாக நாம ஜபம் சொல்கிறது, பிரசாத விநியோகம், அதுக்கப்புறம் நாம் பிரசாதத்தை மற்றவங்களுக்கு விநியோகம் செய்கிறது, பிரச்சாரம் பண்ணுறது, இந்த மாதிரி செயல்களால் சாஸ்திரங்கள் படிக்கிறது, இதனால நம்மளுடைய எல்லா கடனையும் நம்ம தீர்த்துடுறோம். அதே மாதிரி எல்லா பாவ விளைவுகள்லேருந்து நாம் விடுபட்டுடுறோம். எது ஈஸியாக இருக்கு? இந்த பஞ்சமகா யக்கியம் ஈஸியாக இருக்கு. டெய்லி அக்னிஹோத்திரம், தேவ யக்கியம், டெய்லி பிரசாதம் கிருஷ்ண வச்சு சாண்டிங் பண்றது ஈஸியா இருக்கு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் கிருஷ்ண சொல்றது பக்தி தான் மாதாஜி. மாதாஜி ஈஸியா இருக்கு. கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்றது தான் ரொம்ப சுலபம் இல்லையா? இல்லைன்னா தேவ மாதாஜி யக்கியம். எனக்கு ஒரு டவுட்ஸ் மாதாஜி. இப்ப நான் வந்து பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு தான் மாதாஜி எப்பயுமே இங்க சாப்பிடுவோம். அப்ப எங்க அப்பா அம்மாவும் ஏத்துப்பாங்களா மாதாஜி? அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க மாதாஜி. கண்டிப்பா கண்டிப்பா பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணும்போது எல்லாரும் திருப்தி அடைவாங்க. ஏன்னா தம்பி அப்படி பண்ண மாட்டாங்க மாதாஜி அவங்க எங்க வீட்ல. ஆனா நான் இங்க வந்துட்டேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு. கண்டிப்பா ஏத்துப்பாங்களா? கண்டிப்பா கண்டிப்பா பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணா போதும். பகவானுக்கு நித்தியம் நம்ம நைவேத்தியம் பண்ணும்போது எல்லாருமே திருப்தி அடையும். இதுல ஆண் பெண் பையன் பண்ணணும் பொண்ணு பண்ணணும் அதெல்லாம் கிடையாது. பகவானுக்கு நம்ம என்ன பண்றோமோ அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னாக்க, ஏன்னா கலியுகத்துல இதெல்லாம் சாத்தியமே கிடையாது, யாருமே எதையுமே ஒழுங்கா பண்ண முடியாது. ஸோ பகவானுக்கு நைவேத்தியம் பண்றது சுலபம். பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. அன்போட நம்ம கொடுத்தா பகவான் அதை ஏத்துக்கிறார். அப்ப எல்லாரும் திருப்தி அடைகிறாங்க. மாதாஜி ம் ஒரு டவுட் மாதாஜி. நம்ம பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணல இப்படி மந்திரம் சொல்லி நைவேத்தியம் பண்ணணுமா இல்ல சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் மட்டும் சொன்னா போதுமா மாதாஜி? நைவேத்தியம் பண்றதுக்கு மந்திரங்கள் இருக்கு மாதாஜி. நைவேத்திய மந்திரங்கள் சொல்லி நைவேத்தியம் பண்ணலாம். உங்களுக்கு மந்திரம் சொல்றது கஷ்டமெல்லாம் கிடையாது, ரொம்ப எளிமையான மந்திரங்கள் தான். பிரபுபாத பிரணாம மந்திரம் தெரியுமா உங்களுக்கு? மந்திரங்கள் தெரியாது. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய் சொல்ல தெரியும் மாதாஜி. நமோ விஷ்ணுபதாய தெரியாது? தெரியும் மாதாஜி. இருங்க தெரியும். ஹேமலதா மாதாஜி கேட்போம். நமோ விஷ்ணுபதாய தெரியுமா தெரியாதா? தெரியும் மாதாஜி. ஓகே. நமோ விஷ்ணுபதாய 3 தடவை சொல்லணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயத்தே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாம்னே கௌரத் விஷய நமக நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண ஹிதாய ஜெகதிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக. இந்த 2 மந்திரத்தையும் 3 தடவை சொல்லணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள். ஓகேவா? பெரிய மந்திரம்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல போறது இல்லை, ரொம்ப சிம்பிளான மந்திரங்கள் தான் சொல்ல போறோம். இந்த மந்திரம் 3 தடவை, திரௌபத் பிரணாம மந்திரம் 3 தடவை சொல்லணும். நமோ மகாவதன்யாய இந்த 3 தடவை சொல்லணும். நமோ பிரம்மண்ய தேவாய இந்த மந்திரத்தை 3 தடவை சொல்லணும். சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. மட்டும்தான் மாதாஜி தெரியுது, மத்த 2 தெரியல மாதாஜி. குரூப்ல போடுறீங்களா? போடுறதுக்கு தான் நமக்கு நிறைய பேர் இருக்காங்களே, போட்டுருவாங்க, கொல்லப்படாதீங்க. 2 மந்திரம் யாராவது போட்டுருங்கப்பா. ஸோ ஹரே கிருஷ்ணா. ஸோ இது ரொம்ப சுலபமான முறை. இந்த பஞ்சமகா யக்கியம் செய்யறது கலியுகத்துல ஏற்புடைய வழிமுறை, ரொம்ப சுலபமான வழிமுறை. ஏன்னா நம்ம இந்த கடன் பட்டிருக்கோம்னு நமக்கு தெரியாது, பாவச்செயல் செய்யறோம்னு நமக்கு தெரியாது. அது தெரியாதுங்கிறதுனால அந்த கடன்லாம் இல்லாம இருக்காது, இந்த பாவங்களும் இல்லாம இருக்காது. ஸோ இதெல்லாம் இப்போ என்ன ஆகுது, ஒரே ஷாட்ல எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிடுறோம். அதுக்கு மேல நம்ம அதை அன்போடு செய்யும் போது பகவானுடைய கோலோகத்துக்கே நம்ம போயிடலாம். சரியா? சுலபமா இருக்கா இது? நம்ம யுதிஷ்ட மகாராஜர் பண்ண மாதிரி பெரிய அஸ்வமேத யாகம் பண்றதுக்கெல்லாம் நம்மளால இப்ப என்ன பண்ண முடியாது. நமக்கு அந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் இப்ப நமக்கு கிடையாது. நம்ம கிட்ட தங்க மலை இல்ல மாதாஜி. தங்க மலை மட்டும் கிடையாது, தங்க மலை இருந்தா கூட மனசு இல்லை. அதையெல்லாம் பகவானுக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு மனசு இருக்கா நமக்கு? தங்கமலை
நான் பகவானுக்கு அர்ப்பணிப்போமா மனசு தங்கமலை இல்ல. இருந்ததுன்னா மனசு கிடையாது நமக்கு. பகவான் மட்டும் சாப்பிட ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்க, அந்த 2 இட்லி கூட நம்ம வைக்க மாட்டோம். அப்படிப்பட்ட மனசு நமக்கு. வைக்கிற 2 இட்லி நம்ம வைக்க மாட்டோம். ஐயோ இவர் சாப்பிட்றாரு அப்படின்னு. அதனால தான் பகவான் நமக்கு திருப்பி கொடுத்துறாரு. நல்லா இருந்தது மாதாஜி. வெரி குட் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ மாதாஜி. ஓகே. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 13வது அத்தியாயம் திருதராஷ்டிரரின் துறவு. ஸோ யார் இப்ப திரும்பி வந்திருக்கா அரண்மனைக்கு? விதுரர். விதுரர். விதுரர் திரும்பி வந்திருக்கார். ஸோ எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அவரை வரவேற்று எல்லாரும் வந்து ரொம்ப ஆசையா இருக்காங்க. 6வது பதம் படிக்கணுமா நம்ம? பதம் 6. முமுக பிரேம பாஷ்பௌகம் விரஹௌத்கண்ட்யகாதராக ராஜாத்தம் அர்ஹயாம் சக்ரே கிருதாசன பரிகிரகம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்குவோர் திருராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. நீண்ட பிரிவு மற்றும் பெரும் ஆவல் ஆகியவற்றினால் அவர்கள் அனைவரும் பாசத்துடன் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். யுதிஷ்ட மகாராஜன் பிறகு ஆசனங்களுக்கும் ஒரு உபசரணைக்கும் ஏற்பாடு செய்தார். எல்லாரும் வந்து ரொம்ப ஆவலா விதுரரை வரவேற்று அவங்களுடைய சந்தோஷத்தை அந்த கண்ணீர் மூலமா அவங்க தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு உண்டான உபச்சாரங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணப்படுது. பதம் 7. தம் புக்தவந்தம் விஸ்ராந்தம் ஆசீனம் சூகமாசனே பிரஸ்ரயாவனதோ ராஜா பிராகதேசாஞ்ச சுண்வதாம். மொழிபெயர்ப்பு. விதுரர் விருந்துண்டு போதுமான ஓய்வு எடுத்துக்கொண்ட பின் சுகமாக ஆசனத்தில் அமர்ந்திருந்தார். பிறகு அரசர் அவரிடம் பேச துவங்கினார். அங்கு கூடியிருந்தவர்களும் அவர் பேசுவதை கேட்டனர். ஸோ வந்த உடனே என்ன பண்ணல, அவங்க கடகட கடகடன்னு கேள்வி கேட்கல. எங்க போனீங்க, எத்தனை வருஷம் என்ன பண்ணீங்க, எங்க போனீங்க, என்னென்ன செஞ்சீங்க, எப்படி இருந்தீங்க, இப்படிலாம் கேள்வி கேட்கல. வந்த உடனே என்ன பண்ணியிருக்காங்க, நல்லா அவருக்கு உபச்சாரம் பண்ணி அவருக்கு நல்ல விருந்து செம ஃபீஸ்ட் ஏற்பாடு பண்ணி அவர் கொஞ்சம் ரெஸ்ட்டும் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அவரை சுற்றி உட்கார்ந்துக்கிட்டு அவர் பேச போறதை கேட்கறதுக்கு ஆவலா இருக்காங்க. ஸோ இதுதான் விருந்தினரை வரவேற்க வேண்டிய முறை. வந்துட்டீங்களா, வாங்க வாங்க, என்ன காரியமா வந்தீங்க, முடிஞ்சுதா, கிளம்பி போங்க, அப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், பொறுமையா நம்ம வந்து அவங்கள வந்து அவங்களுடைய மனம் நோகாதபடிக்கு நம்ம அவங்கள வந்து வரவேற்கணும். வசந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? வசந்தி மாதாஜி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. வசந்தி காரவழுதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒழுங்கா மாதாஜி. கேக்குதான்னு கேட்க மாட்டீங்களா? உங்க லாங்குவேஜ் கொஞ்சம் பயமா இருக்கு எனக்கு. ஓகே, படிங்க படிங்க. பழக்கமாயிடுச்சா? ஓகே ஓகே, படிங்க படிங்க. இல்ல சில பேர் அந்தந்த இடத்து மொழி அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ நம்ம வந்து பொதுவா யாரையாவது திட்டணும்னா தான் காதுல விழுகுதா அப்படின்னு கேட்போம், இல்லைன்னா கேக்குதான்னு தானே கேட்போம். அதனால நான் எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன் ஃபர்ஸ்ட் நாள் நீங்க அது மாதிரி கேட்ட போது. அதனால தான் இன்னைக்கு நான் அதை கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன். இல்ல மாத்திக்கிறோம். இல்ல அது அதே மாதிரி பழக்கத்தை சொல்லி பேசிட்டே இருக்கோம்ல, அதே மாதிரி வந்துருது, வேற ஒண்ணும் கிடையாது. சரி சரி சரி, படிங்க படிங்க. யுதிஷ்ட மகாராஜன் வரவேற்று உபசரிப்பதிலும் கைத்தேர்ந்ததாக இருந்தார். விதுரர் எல்லா குடும்ப அங்கத்தினர்களாலும் நன்கு வரவேற்கப்பட்டார். அதன் பிறகு அவர் குளிப்பதற்கும் விருந்து சாப்பாட்டிற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அதன் பிறகு அவருக்கு போதுமான ஓய்வு வழங்கப்பட்டது. ஓய்வெடுத்த பின் அவர் அமர்வதற்கு ஒரு வசதியான ஆசனம் அளிக்கப்பட்டது. பிறகு அரசர் குடும்ப விஷயங்களை பற்றியும் மற்ற விவகாரங்களை பற்றியும் பேச துவங்கினார். அதுவே ஒரு அன்பு சிநேகிதரை அல்லது ஓர் எதிரியை கூட வரவேற்பதற்கான தகுந்த முறையாகும். இந்திய அறநெறிகளின்படி வீட்டிற்கு வரும் ஒரு எதிரி கூட எவ்வித பயத்தையும் உணராதிருக்கும் வகையில் அவரை நன்கு வரவேற்று உபசரிக்க வேண்டும். ஒருவன் தன் எதிரியிடம் எப்பொழுதும் அச்சம் கொண்டவனாகவே இருப்பான். ஆனால் எதிரி வீட்டிற்கு வரும் ஒருவரை ஒரு உறவினரை போலவே நடத்த வேண்டும் என்பதையே இது குறிக்கிறது. எனவே குடும்ப அங்கத்தினர்கள் அனைவரின் நலனிலும் அக்கறை கொண்டிருந்த விதுரரை போன்ற ஒரு உறவினரை என்னவென்று சொல்வது? இவ்வாறாக மற்றெல்லா குடும்ப அங்கத்தினர்களுக்கு முன்பாக யுதிஷ்ட மகாராஜன் பேச துவங்கினார். நன்றி மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஸோ ஒரு எதிரி நம்ம வீட்டுக்கு வந்தா கூட அவருக்கு மறந்து போயிடணுமா, ஒரு எதிரியோட வீட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னு அவருக்கு மறந்து போயிடணுமா, அந்த அளவுக்கு அவரை வந்து அன்போட நம்ம உபசரிக்கணுமா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யுதிஷ்டிர உவாச்ச அபி ஸ்மர்த்த நோ யுஷ்மத் பக்ஷ சாயா சமேதிதான் விபத்கனாத் விஷக்ஞாதேர் மோச்சிதா யத் சமாதிருக்காக. மொழிபெயர்ப்பு. யுதிஷ்ட மகாராஜன் கூறினார், சிற்றப்பா,
நீங்கள் எப்படி எங்களையும் எங்கள் தாயாரையும் எல்லா வகையான பேராபத்துக்களிலிருந்து பாதுகாத்து வந்தீர்கள் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? உங்களுடைய பாரபட்சம் ஒரு பறவையின் இறகுகளைப் போல் கொடிய விஷத்திலிருந்தும் அநியாயமான தீ விபத்திலிருந்தும் எங்களை காப்பாற்றியது. ஸோ விதுரர் வந்து திருதராஷ்டிரர், பாண்டு, அதுக்கப்புறம் விதுரர், இவங்க 3 பேரும் சகோதரர்கள். ஏன்னா 3 பேருமே வியாசருடைய புத்திரர்கள். அப்போ இந்த கௌரவர்களுடைய திட்டமெல்லாம் யாருக்கும் தெரியும்? விதுரருக்கும் அவங்களுடைய திட்டமெல்லாம் தெரியும். பாண்டவர்களை அழிக்கிறதுக்காக அவங்க போடுற திட்டமெல்லாம் அவருக்கும் தெரியும். அதனால ஒவ்வொரு சமயமும் அவர் வந்து புத்தி சொல்லி பார்க்கிறார். திருதராஷ்டிரருக்கு புத்தி சொல்லி பார்க்கிறார், துரியோதனுக்கு புத்தி சொல்லி பார்க்கிறார். இந்த மாதிரி நீங்க செய்யறது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். பட் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. அதனால ஒவ்வொரு முறையும் பாண்டவர்களுக்கு அவர் ஏதாவது ஒரு சங்கேதமான ஒரு குறியீடுகள் மூலமா புரிய வைக்கிறார். டைரக்டா சொல்லல, ஏன்னா அங்கேதான் இருக்கார், அந்த கௌரவர்களோட தான் இருக்கார். அதனால அவங்க திட்டத்தை இவர் தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு தெரிஞ்சா அவங்களுக்கு என்ன ஆகும்? இன்னும் வேற ஏதாவது ஆபத்து ஏற்படும், பாண்டவர்களுக்கு மிக கொடுமையான ஆபத்து செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கேதமான முறையில ஏதாவது ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்யறார். முக்கியமா அந்த வாரணாவதம் அதுல நீங்க பார்த்தோம் அப்படின்னாக்க, அந்த அரக்கு மாளிகையில அவங்க எரிய போறாங்க, அவங்கள வச்சு எரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க கிளம்பும் போது ஒரு ஹிண்ட் கொடுக்குறார். இந்த மாதிரி ஒரு எலியானது ஒரு வலை தோண்டி தன்னுடைய ஆபத்துல இருந்து தப்பிச்சுக்கும் அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுக்குறார். ஸோ அதுக்கும் இதுக்கும் அவங்க எரிக்க போறாங்கிறதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஒரு சம்மந்தமும் கிடையாது. பட் யுதிஷ்டிர மகாராஜர் புரிஞ்சுக்கிறார், இவர் எதுக்காக இதை சொல்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறார். ஸோ அவங்க போன உடனே அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? ஒரு சுரங்கத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. எப்போ வேணா நமக்கு ஆபத்து வரலாம், இந்த சுரங்கத்திலேருந்து நம்ம தப்பிக்கணும், இந்த சுரங்க பாதை வழியா நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரண்மனைக்கு போன உடனேயே அவங்க வந்து அந்த சுரங்க பாதையை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அவங்க தோண்டி முடிக்கிறாங்க, இவங்க நெருப்பு வைக்கிறாங்க, இவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. அப்போ 5 பேர் அங்க வந்து அந்த வீட்டுல தங்கறதுக்காக வர்றாங்க. ஸோ அந்த 5 பேர் தான் எரிஞ்சு போறாங்க. ஒரு பெண்மணியும் அவருடைய குழந்தைகள் 5 பேர் வர்றாங்க, அவங்க தான் எரிஞ்சு போறாங்க. இவங்க வந்து பாண்டவர்களும் குந்தியும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஈமை கிரிகைகள்லாம் கூட பண்ணிடுவாங்க. அதுல வந்து யாரும் கலந்துப்பா? கிருஷ்ணரும் கலந்துப்பார். ரொம்ப வருத்தத்தோட அவரும் வந்து கலந்துப்பார். அவருக்கு தெரியும் பாண்டவர்களை அழிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். ஆனா அவரும் ஒன்றும் காட்டிக்க மாட்டார், அவரும் வந்து கலந்துப்பார். விதுரருக்கு தெரியும் பாண்டவர்கள் வந்து அழிக்க முடியாதுன்னு அவருக்கும் தெரியும், ஏன்னா அவர் வந்து ஒரு ஹிட் கொடுத்து அனுப்பியிருக்கார். ஸோ இந்த மாதிரி இப்போ யுதிஷ்டிர மகாராஜர் அதெல்லாம் நினைச்சு பார்க்குறார். எப்படி நீங்க வந்து எங்களெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆபத்துல இருந்தும் காப்பாத்துனீங்க அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சு பார்க்கிறார். விமலா தேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். இளம் வயதிலேயே பாண்டு இறந்து போனதால் அவரது விதவை மனைவியும் சிறிய குழந்தைகளும் வயது முதிர்ந்த எல்லா குடும்ப அங்கத்தினர்களாலும் குறிப்பாக பீஷ்ம தேவராலும் மகாத்மாவான விதுரராலும் நன்கு கவனித்துக் கொள்ளப்பட்டனர். பாண்டவர்களுடைய அரசியல் நிலையின் காரணத்தால் அவர்களிடம் விதுரர் பாரபட்சம் கொண்டிருந்தார். பாண்டு மகாராஜரின் இளம் குழந்தைகளிடம் திருதராஷ்டிரரும் சமமான அக்கறை கொண்டிருந்தார் என்றாலும் பாண்டு வம்சத்தினரை துடைத்து விட்டு தனது சொந்த மகன்களை அரியாசனத்தில் அமர்த்த விரும்பினார். துரியோதனனும் அவனது குழுவினரும் கூட அதையே விரும்பி அதற்கான சதி ஆலோசனையிலும் ஈடுபட்டனர். விதுரரால் இந்த சதி திட்டத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. எனவே அவர் திருதராஷ்டிரரிடம் விசுவாசம் கொண்டிருந்த போதிலும் அவரது சொந்த மகன்களின் நன்மைக்காக அவர் கொண்டிருந்த அரசியல் நோக்கத்தை விதுரர் விரும்பவில்லை. எனவே பாண்டவர்களே அவர்களது விதவை தாயையும் பாதுகாப்பதில் அவர் மிகவும் கவனமாக இருந்தார். விதுரரின் சாதாரண கண்களுக்கு பாண்டவர்களும் துரியோதனர்களும் சமமாகவே காணப்பட்டனர் என்றாலும் ஒரு வகையில் அவர் பாண்டவர்களிடம் பாரபட்சம் கொண்டவராக இருந்தார். துரியோதனுக்காக அவர் எப்பொழுதும் தண்டித்து வந்ததன் மூலமாக இரு பிரிவினரிடமும் அவர் சமமான பாசத்தை காட்டினார். திருதராஷ்டிரர் அவரது மகன்களின் சதி செயல்களுக்கு ஆதரவு அளித்ததை விதுரர் எப்பொழுதும் கண்டித்து வந்தார். அதே சமயத்தில் பாண்டவர்களுக்கு விசேஷ பாதுகாப்பு அளிப்பதில் அவர் எப்பொழுதும் விழிப்புடன் இருந்தார். விதுரரின் இவ்வெல்லா அரண்மனை விவகாரங்களும் விதுரர் நீண்ட கால தீர்த்த யாத்திரையை மேற்கொள்வதற்கு முன்பாக நிகழ்ந்த அவரது கடந்த கால சரித்திரத்தை யுதிஷ்டிர மகாராஜர் குறிப்பிட்டார். குருசேத்திர யுத்தத்திற்கு பிறகும் கூட விதுரர் வயது வந்த பாண்டவர்களிடம் அதே அன்பையும் பாரபட்சத்தையும் கொண்டிருந்ததை யுதிஷ்டர் ஞாபகம் ஊட்டினார். குருசேத்திர போருக்கு முன் பாண்டவர்களை அமைதியாக அழித்து விட வேண்டும் என்பதுதான் திருதராஷ்டிரரின் கொள்கையாகும்.
எனவே வாரணாவதம் என்ற இடத்தில் ஒரு மாளிகையை கட்டும்படி அவர் புரோசனனுக்கு உத்தரவிட்டார். மாளிகை கட்டி முடிக்கப்பட்டதும் பாண்டவர்கள் அங்கு சென்று வாழ வேண்டும் என திருதராசர் விரும்பினார். அரச குடும்பத்தின் எல்லா அங்கத்தினர்களும் கூடியிருந்த சமயத்தில் பாண்டவர்கள் அங்கு கிளம்பி செல்ல தயாரானர். அச்சமயத்தில் திருதராசரின் எதிர்கால திட்டத்தை பற்றி விதுரர் பாண்டவர்களுக்கு தந்திரமாக உபதேசித்தார். இது குறிப்பாக மகாபாரதத்தில் ஆதி பர்வம் 114 விவரிக்கப்பட்டுள்ளது. அவர் பின்வருமாறு மறைமுகமாக ஜாடை காட்டினார். இரும்பால் அல்லது வேறு உலோகத்தால் செய்யப்படாத ஒரு ஆயுதம் அதிக ஆபத்தானதாகும். இதை அறிந்தவன் ஒருபோதும் கொல்லப்படுவதில்லை. அதாவது பாண்டவர்கள் கொல்லப்படுவதற்காகவே வாரணாவதத்திற்கு அனுப்பப்படுகின்றனர் என்பதை அவர் குறிப்பால் உணர்த்தி அவர்களுடைய புதிய வசிப்பிடத்தில் மிகவும் கவனமாக இருக்கும்படி யுதிஷ்டரை அவர் எச்சரித்தார். நெருப்பை பற்றியும் சுட்டிக்காட்டி அவர் நெருப்பால் ஆத்மாவை எரிக்க முடியாது, ஆனால் ஜடவுடலை அது எரித்துவிடும் என்று கூறிய அவர் ஆத்மாவை காப்பவனால் உயிர் வாழ முடியும் என்றும் கூறினார். யுதிஷ்டருக்கும் விதுரருக்கும் நிகழ்ந்த இத்தகைய மறைமுகமான உரையாடலை குந்தியால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதை பற்றி குந்தி தன் மகனிடம் வினவினாள். அதற்கு யுதிஷ்டர் விதுரனின் பேச்சிலிருந்து தாங்கள் செல்ல போகும் வீட்டிற்கு தீ வைக்கப்படும் என்று குறிப்பாக காணப்படுகிறது என்று பதில் கூறினார். பிறகு மாறுவேடத்தில் பாண்டவர்களிடம் சென்ற விதுரர் தேய்பிரையின் 14ஆம் இரவில் காவற்காரன் மாளிகைக்கு தீ வைக்கப் போகிறான் என்று அறிவித்தார். இது திருதராசரின் ஒரு சதி திட்டமாகும். பாண்டவர்களும் அவர்களது தாயும் ஒன்றாக இறந்து விடுவார்கள் என்று அவர் எதிர்பார்த்தார். விதுரரின் எச்சரிக்கையினால் பூமிக்கு அடியில் ஒரு சுரங்கப்பாதை வழியாக பாண்டவர்கள் தப்பிவிட்டனர். இவர்கள் தப்பியதை திருதராசர் அறியவில்லை. பாண்டவர்களின் மரணத்தில் கௌரவர்கள் அசையாத நம்பிக்கை கொண்டிருந்தனர். இதனால் திருதராசர் அவர்களது ஈமச் சடங்குகளை மிகவும் உற்சாகத்துடன் செய்து முடித்தார். மேலும் துக்கம் கொண்டாடும் காலத்தில் அரண்மனையில் உள்ள எல்லா உறுப்பினர்களும் துக்கத்தில் ஆழ்ந்தனர். ஆனால் பாண்டவர்கள் எங்கோ உயிருடன் இருக்கிறார்கள் என்பதை அறிந்திருந்த விதுரர் துக்கம் கொண்டாடப்படவில்லை. இதை போன்ற பல துயர சம்பவங்கள் நிகழ்ந்தன. அவை ஒவ்வொன்றிலும் விதுரர் பாண்டவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தார். அதே சமயம் அத்தகைய சதி செயல்களில் இருந்து அவர்களது சகோதரரான திருதராசரை அவர் தடுக்கவும் முயன்றார். எனவே பறவை ஒன்று அதன் முட்டைகளை அதன் இறகுகளால் பாதுகாப்பதைப் போலவே அவர் எப்பொழுதும் பாண்டவர்களிடம் பாரபட்சம் கொண்டவராகவே இருந்தார். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இந்த மாதிரி விதுரர் பாண்டவர்களை எப்பவுமே காப்பாத்தியிருக்கார். அப்போ இந்த அரக்கு மாளிகையிலேருந்து தப்பிச்சு தான் பாண்டவர்கள் எங்க போனாங்க? ஒரு பிராமணர்கள் வீட்டில் போய் அவங்க இருந்தாங்க. ஒரு பிராமணர்களா வேஷம் போட்டுக்கிட்டு, இவங்க சத்திரியர்கள் ஆனா பிராமணர்கள் மாதிரி உடை அணிஞ்சு அவங்க போய் அவங்க இருந்தாங்க. அப்பதான் அந்த பகாசுரன் வராரு, இந்த வண்டியை ஓட்டிட்டு பீமன் போறாரு. அதுக்கப்புறம் அந்த அசுரனை அவர் வதம் பண்றாரு. ஏன்னா அந்த ஊர்ல ஒரு முறை வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அசுரன் எல்லாரையும் சாப்பிட்றாரு. அப்போ அவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டதுக்கு பதிலா ஒரு நாளுக்கு ஒருத்தர் அப்படிங்கிற விதம் வண்டி நிறைய உணவு, அப்புறம் அந்த 2 மாடு, அது ஓட்டிட்டு போறவர் எல்லாரையும் அந்த அசுரன் சாப்பிட்டுருவான். டெய்லி அவனுக்கு அதான் உணவு. அப்போ இவங்க தங்கி இருந்த வீட்டுக்கு அது முறை வருது அன்னைக்கு. அதனால அந்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ குந்தி மகாராணி கேட்குறாங்க, எதுக்காக அழறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இன்னைக்கு எங்க வீட்டு முறை இந்த மாதிரி ஒரு முறை இருக்கு. ஆனா நீங்க அதிதிகள், உங்களுக்கு நாங்க எங்களுடைய கஷ்டத்தை சொல்லக்கூடாது. இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. நீங்க அதிதிகள், எங்களுடைய துன்பத்தை நாங்க உங்க கூட பகிர்ந்துக்க கூடாது, இது எங்களோட போகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா குந்தி கேட்கல. இல்ல நீங்க சொல்லுங்க, என்ன காரணம்னு சொல்லுங்க, எதுக்காக நீங்க வருத்தமா இருக்கீங்க, ஏன் அழறீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒண்ணுதான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இந்த ஊர்ல ஒரு கட்டுப்பாடு இருக்கு, அது மாதிரி இங்க நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு எங்க வீட்டு முறை, நான் என்னுடைய மகனை அனுப்பணும், எனக்கு இருக்கிற ஒரே மகன் தான், அவனை நான் இன்னைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லும் போது குந்தி மகாராணி சொல்றாங்க, இதுக்காகவா நீங்க வருத்தப்படுறீங்க, இதுக்காக வாழறீங்க, எனக்கு என்னுடைய மகன்களை நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்றாங்க, இது மகா பெரிய பாவம், நீங்க எங்க வீட்டுக்கு அதித்தியா வந்திருக்கீங்க, உங்களை நாங்க நல்ல முறையில கவனிச்சு உங்களுக்கு மனம் கோணாதபடி நாங்க நடந்துக்கணும். அப்படி இருக்கும்போது எங்களுடைய கஷ்டத்தை எப்படி நாங்க உங்க மேல வைக்க முடியும் அப்படின்னு சொன்னா குந்தி சொல்றாங்க, உங்களுக்கு ஒரே ஒரு பையன் தானே, எனக்கு 5 பசங்க இருக்காங்க, ஒரு பையன் போனா கூட பிரச்சனை இல்லை, ஆனா என் மகன்களை யாராலையும் கொல்ல முடியாது, நான் பீமனை அனுப்புறேன், பீமன் எத்தகைய அசுரனையும் கொண்டுட்டு வந்துருவான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் பீமனை அனுப்புறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பீமன் அந்த அசுரனை வதம் பண்றார். இதுக்கப்புறம் தான் திரௌபதியுடைய சுயம்பரம் நடக்குது. அந்த சுயம்பரத்துல கலந்துக்கும் போதுதான் இவங்க பாண்டவர்கள் அப்படின்னு வெளிப்படுறாங்க. அந்த சமயத்துல
அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. திருதராஷ்டிரர் வெளியில என்ன பண்றாரு? என்னோட தம்பி மகன்கள் எல்லாம் இறந்துட்டாங்களே, நான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு தானே நான் அவங்கள அனுப்பிச்சு வச்சேன் அப்படின்னு அழுகிறார். ஆனா அரண்மனைக்கு போன உடனே சக்சஸ், நம்மளுடைய என்னாச்சு, ப்ரோக்ராம் ஹிட் ஆயிடுச்சு, எல்லாரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அப்படி சந்தோஷமா இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு மனநிலை திருதராஷ்டிரருக்கு. வெளியில மக்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி சோகம் துக்கம் கொண்டாடி காமிக்கிறார். எல்லாரும் இறந்துட்டாங்க, என் பாண்டு தான் இறந்தான் அப்படின்னாக்க, பாண்டுவோட மனைவி, பாண்டுவோட மகன்கள் எல்லாருமே இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்படுற மாதிரி வெளியில காமிக்கிறார். உள்ளுக்குள்ள எப்படி இருக்கார்? ரொம்ப சந்தோஷமா இருக்கார். ஸோ இதெல்லாம் விதுரருக்கு தெரியும், இந்த மாதிரி எல்லாம் அவர் இருக்கார், இந்த மனநிலையில இருக்கார். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான், என்னது? கண்மூடித்தனமான பாசம், இன்னொன்னு ஆட்சி மேல இருக்கிற அந்த மோகம். இந்த ரெண்டும் அவர் என்ன பண்ணுச்சு? திருதராஷ்டிரல எல்லா பாவங்களையும் செய்ய வச்சுது. அடுத்த ஸ்லோகம். கயா விருத்தியா வர்த்திதம் சரத்பிஹி ஷிதிமண்டலம் தீர்த்தானி க்ஷேத்திர முக்கியானி சேவிதானீஹ பூதலே. பூமி மீது பிரயாணம் செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கை தேவைகளை எப்படி நீங்கள் கவனித்துக் கொண்டீர்கள்? எந்தெந்த புண்ணிய ஸ்தலங்களிலும் புனித இடங்களிலும் நீங்கள் சேவை செய்தீர்கள்? இந்த கேள்வி எவ்வளவு முக்கியமான கேள்வி பாருங்க. நீங்க எப்படி உங்களை பராமரிச்சுக்கிட்டீங்க? இவங்களே காட்டுல இருந்து இவங்களை பராமரிச்சுக்கிட்டாங்க. ஆனாலும் சித்தப்பா அரண்மனையில இருந்தவராச்சே, அவருடைய எல்லா தேவைகளையும் கவனிச்சுக்க இங்க எத்தனையோ பேர் இருந்தாங்களே. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி தன்னுடைய தேவையை எப்படி கவனிச்சுக்கிட்டார்? அதே மாதிரி என்னென்ன புனித ஸ்தலங்களுக்கு போனார், அங்கெல்லாம் என்ன சேவை செய்தார் அப்படின்னு வேற கேக்குறாங்க. ஓகே, சாந்தி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். பொருளது சில பெரும்பதற்கு குடும்ப விவகாரங்களில் இருந்து, முக்கியமாக அரசியல் சதித்திட்டங்களில் இருந்தும் நம்மை விலக்கிக் கொள்வதற்காகவே விதுரர் அரண்மனை விட்டு வெளியேறினார். முன்பு குறிப்பிட்டது போல துரியோதனன் அவரை ஒரு சூத்ராணியின் மகன் என்று கூறி அவமதித்தான். விதுரரின் தாயார் ஒரு சூத்ராணி என்ற போதிலும் அவள் துரியோதனனுக்கு பாட்டி ஆவாள். சில சமயங்களில் பாட்டிக்கும் பேரன்களுக்கும் இடையில் கேலியான பேச்சுக்கள் அனுமதிக்கப்பட்டன. ஆனால் துரியோதனன் பேசியது உண்மைதான் என்பதால் அதை விருதருக்கு விரும்பத்தகாத பேச்சாகும். அதை அவர் நேரடியான அவமரியாதையாகவே கருதினார். எனவே அவர் அரண்மனை வாழ்வை துறந்து துறவரத்தை ஏற்க முடிவு செய்தார். இந்நிலை வானப்பிரஸ்த ஆசிரமம் அல்லது வீட்டை துறந்து தீர்த்த யாத்திரையை மேற்கொள்ளும் வாழ்வு என்று அழைக்கப்படுகிறது. விருந்தாவனம், ஹரித்துவார், ஜெகநாத்புரி மற்றும் பிரயாகை ஆகியவற்றை போன்ற இந்தியாவின் புனித ஸ்தலங்களில் மிகச்சிறந்த பக்தர்கள் உள்ளனர். மேலும் அத்தகைய இடங்களில் ஆன்மீக முன்னேற்றம் அடைய விரும்புவோருக்கான இடம் என்றும் பல சத்திரங்கள் உள்ளன. இத்தகைய சத்திரங்களின் உதவியால் விதுரர் நம்மை பராமரித்துக் கொண்டாரா என்பதை கேட்டறிய யுதிஷ்டிர மகாராஜன் ஆவல் கொண்டார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அடுத்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். மாதாஜி நீங்க மியூட் பண்ணிக்கோங்க, அடிக்கடி அன்மியூட் பண்ணிடுறீங்க. அன்மியூட் பண்ணாதீங்க. நான் ஹெட்ஃபோன் போட்டுக்கிறதுனால எனக்கு சவுண்டு ரொம்ப காதுல இறைச்சலா இருக்கும். ஸோ தயவுசெய்து யாரும் அன்மியூட் பண்ணாதீங்க. அடுத்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். भवत्पिता भागवतास्तीर्थभूताय स्वयं विभो तीर्थि कुर्वन्ति तीर्थानि स्वान्तस्तेन गताभृतः. யாராவது இந்த ஸ்லோகம் படிக்கணும்னா படிக்கலாம். எல்லாரும் மெமரைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க படிங்க. பவத்பிதா பாகவதா தீர்த்த பூதா ஸ்வயம் விபோ தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி ஸ்வாந்தஸ்தேன கதாப்ருதா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே தேங்க்யூ மாதாஜி. வேற யாராவது படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன் மாதாஜி. பவத் பிதா பாகவதாஸ்தீர்த்த பூதா ஸ்வயம் விபோ தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி ஸ்வாந்தஸ்தேன கதாப்ருதா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது படிக்கிறீங்களா? 3 பேர் படிக்கலாம். பவத்விதா பாகவதாஸ்தீர்த்த பூதா ஸ்வயம் விபோ தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி ஸ்வாந்தாஸ்தேன கதாப்ருதா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. என்ன அர்த்தம்? பவத்விதா பாகவதாஸ் தீர்த்த பூயாய ஸ்வயம் விபோ தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி ஸ்வாந்தஸ்தேன கதாபிருதா. கதாபிருதா அப்படின்னாக்க எப்பவும் கதையை தாங்கி இருக்கிறவன பகவான். அந்த பகவானை இவங்க என்ன பண்ணியிருக்காங்களாம்? ஸ்வ அந்தஸ்தேன, அவங்களுடைய இதயத்துல பகவானை தாங்கி இருக்கிறவங்க. பகவான் கதையை தாங்கி இருக்கார், அந்த பகவானை இவங்க இதயத்துல தாங்கி இருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி பாகவதர்கள் அவங்களே ஒரு புண்ணிய தீர்த்தம். அவங்க என்ன பண்ண தேவையில்லை, இன்னொரு புண்ணிய தீர்த்தத்துக்கு அவங்க போக வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களே ஒரு புண்ணிய தீர்த்தம். அவங்கள பார்த்தாலே நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு இருக்கு மொழிபெயர்ப்பு. எம்பெருமானே, தங்களை போன்ற மேன்மையுள்ள பக்தர்கள் புண்ணிய ஸ்தலங்களே சுரூபமாக விளங்குகின்றனர். பரமபுருஷனை உங்களது இதயத்தில் ஏந்தி செல்வதால் எல்லா இடங்களையும் தாங்கள் புண்ணிய தீர்த்தங்களாக மாற்றி விடுகிறீர்கள். இதுதான் பிரபுபாதர் பண்ணார். பிரபுபாதர் பகவானை சுமந்திருந்ததுனால இந்த உலகம் முழுக்க எல்லா இடத்தையும் ஒரு புனித ஸ்தலமாக்கிட்டார். நீங்க வந்து லண்டன், ராதா லண்டன் ஈஸ்வரா அப்படின்னு அங்க பகவானுக்கு பெயர் கொடுத்தார். அதே மாதிரி ஹங்கேரியில நியூ பிருந்தாவன் அப்படின்னு அங்க பெயர் கொடுத்தார். நியூ ஜெகநாத் புரி. எங்களுடைய குருமகாராஜனை தவிர்த்து ஜெயபதாக சுவாமி குருமகாராஜர் கிட்டத்தட்ட இந்த துபாய், சவுதி அரேபியா எல்லா நாடுகளுக்கும் அவர் வந்து பகவானுடைய நாமத்தை கொடுத்துருக்கார். தாமோதர் தேஷ் அப்படின்னு பேர் கொடுத்துருக்கார். இது மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, போற இடங்களெல்லாம் அவங்க புனித ஸ்தலமா மாத்திடுறாங்க. அந்த இடம் என்ன மாதிரி இடமோ, பட் அந்த இடங்களை பக்தர்கள் புனித ஸ்தலங்களா மாத்திடுறாங்க. தான் பக்தர்களுடைய சிறப்பு. பகவான இதயத்துல தாங்கி இருக்கிறதுனால அவங்களால எல்லா இடத்தையும் புனிதப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான். அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை ஸ்ரீல பிரபுபாதர் கி ஜெய். பரமபுருஷர் மின்சக்தியை போல் அவரது வெவ்வேறு சக்திகளால் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறார். அதை போலவே ஒரு மின்விளக்கில் மின்சாரம் காணப்படுவதைப் போலவே விதுரரை போன்ற பகவானின் தூய பக்தர்களால் பகவான் எங்கும் பரவி இருப்பதை கண்டறிய முடிகிறது. விதுரரை போன்ற ஒருவர் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் பகவானின் இருப்பை உணர்கிறார். மேலும் அனைத்திற்குள்ளும் பகவானையும் பகவானுக்குள் அனைத்தையும் அவர் காண்கிறார். உலகெங்கும் உள்ள புண்ணிய தீர்த்தங்கள் பகவானுடைய தூய பக்தர்களின் இருப்பால் புனிதமடைந்துள்ளன. அத்தகைய இடங்கள் மனிதனின் கரைபடிந்த உணர்வை தூய்மைப்படுத்துவதற்காகவே உள்ளன. அத்தகைய புனிதமடைந்த இடத்திற்கு செல்லும் ஒருவர் அங்கு வாழும் தூய பக்தர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களிடம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு அத்தகைய உபதேசங்களை நடைமுறை வாழ்வில் பின்பற்ற முயல வேண்டும். இவ்வாறாக பரமகதியான பரமபதத்தை சென்றடைய ஒருவன் தன்னை படிப்படியாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். தீர்த்த யாத்திரை செல்வதென்பது கங்கை அல்லது யமுனையில் குளிப்பதையோ அல்லது அத்தகைய இடங்களில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று வருவதையோ மட்டும் குறிப்பதாகாது. பரமபுருஷருக்கு தொண்டு செய்வதை தவிர வாழ்வில் வேறு ஆசைகள் இல்லாதவராக இருக்கும் விதுரரின் பிரதிநிதிகளையும் ஒருவன் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அத்தகைய தூய பக்தர்களிடம் பலநோக்கு கர்மமோ அனுபவ சாத்தியமில்லாத மனக்கற்பனையோ சிறிதும் இல்லாததால் அவர்களின் இதயத்தில் பகவான் எப்பொழுதும் குடியிருக்கிறார். பகவானின் நாமத்தை கேட்பதிலும் பாடுவதிலும் ஈடுபட்டுள்ள அவர்களே பகவானுக்கு உண்மையான தொண்டு செய்பவர்கள் ஆவர். தூய பக்தர்கள் அதிகாரிகளிடமிருந்து கேட்டு அதன்படி பகவானின் பெருமைகளை பாடுவதிலும் பேசுவதிலும் எழுதுவதிலும் ஈடுபடுகின்றனர். மகாமுனி வியாசதேவர் நாரதரிடமிருந்து கேட்டு அதை குறித்து வைப்பதற்காக பேசினார். தமது தந்தையிடமிருந்து கற்றறிந்த சுகதேவ கோஸ்வாமி அதை பரீட்சித்து மகாராஜனுக்கு விவரித்தார். இதுவே ஸ்ரீமத் பாகவதம் வழங்கும் முறையாகும். எனவே தூய பக்தர்களால் அவர்களது செயல்களினாலேயே எந்த இடத்தையும் புனித யாத்திரை ஸ்தலமாக மாற்றிவிட முடியும். அத்தகைய தூய பக்தர்கள் எத்தகைய கலங்கப்பட்ட இடத்தையும் சீர்படுத்தி விடுவார்கள். ஒரு புனித இடத்தின் நற்பெயரை சாதகமாக்கிக் கொண்டு வயிற்று பிழைப்புக்காக சிலர் அந்த இடத்தை மாசுபடுத்தி விடுகின்றனர். எனவே அத்தகைய இடங்களை தூய பக்தர்களால் சுலபமாக சீர்படுத்திவிட இயலும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ தூய பக்தர்களின் இருப்பால் என்ன சொல்லப்பட்டிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, உலகமெங்கும் உள்ள புண்ணிய தீர்த்தங்கள் பகவானுடைய தூய பக்தர்களின் இருப்பால் புனிதமடைந்துள்ளன. என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் இது? புனித ஸ்தலங்கள் அப்படிங்கிறதுல போய் நாம வந்து தூய்மை அடையணும். ஆனா என்ன சொல்லப்பட்டிருக்கு, பகவானுடைய பக்தர்கள் இருக்கிறதுனால அந்த புனித ஸ்தலங்களே தூய்மை அடைகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் இருக்கு. கங்கா, சரஸ்வதி, இந்த மாதிரி புனித நதிகள், காவிரி, எல்லாருமே வந்து ரொம்ப வருத்தமா இருந்தாங்களாம். ஏன் அப்படின்னாக்க, மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட வந்து குளிச்சு எங்க பாவம்லாம் போகணும் அப்படின்னு போய் குளிக்கும் போது எல்லா பாவங்களையும் அவங்க ஏத்துக்கிட்டு அவங்க எப்படி ஆயிட்டாங்களாம், ஒரே கருப்பா ஆயிட்டாங்களாம். அப்போ அவங்க வந்து பகவானை வேண்டுறாங்க, இந்த மாதிரி எல்லாரும் வந்து அவங்களுடைய பாவத்தை எங்ககிட்ட தொலைக்கிறாங்களே, நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி. அப்போ பகவான் வந்து பக்தர்கள் வந்து குளிக்கும் போது
உங்களுடைய பாவங்கள் எல்லாம் போகும்னு சொன்னாராம். யார் வந்து குளிக்கும் போது? பக்தர்கள் வந்து நீராடும் போது, அந்த புனித ஸ்தலங்கள்ல போய் பக்தர்கள் நீராடும் போது அந்த நதிகளுடைய பாவங்கள் கூட போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே நீங்க வந்து பக்தர்கள் எங்கேயாவது போய் இந்த மாதிரி புனித நீராடும் போது பாத்தீங்கன்னா பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே தான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, குளிப்பாங்க. யாரும் பகவானுடைய நாமத்தை சொல்லாம இருக்க மாட்டாங்க. இது கூட நம்ம பார்க்கலாம். மாயப்பூர்ல கங்கையில போய் மற்றவங்க போய் குளிக்கிறதுக்கும், ஏன்னா நிறைய பில்கிரிம் நிறைய பேர் வந்திருப்பாங்க, அவங்க குளிக்கிறதுக்கும் பக்தர்கள் போய் குளிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். பக்தர்கள் போகும்போதுலேருந்து என்ன சொல்லிக்கிட்டே போவாங்க, பிரபுபாத பிரணாமந்திரம், அவங்க உங்களுடைய ஆன்மீக குருடைய பிரணாமந்திரம், பஞ்சதத்துவ மந்திரம், ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லிக்கிட்டே தான் என்ன பண்ணுவாங்க, போய் அங்கே போய் குளிப்பாங்க. ஸோ ஜெகநாத் பூரியில் கடலில் போய் குளிக்கும் போதும் அப்படிதான், விருந்தாவனில் யமுனையில் குளிக்கும் போதும் அப்படிதான். எங்கே போனாலும் சரி பக்தர்கள் குளிச்சாங்க அப்படின்னாக்க பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே தான் குளிப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் அங்கே நின்று காயத்ரி ஜபம் பண்ணுறது, ஜபமாலை வச்சு ஒரு மாலை கங்கையிலே இடுப்பு வரைக்கும் தண்ணியில் நின்று கங்கையில் ஒரு மாலை ஜபம் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் பக்தர்கள் பண்ணும்போது அப்போ கங்கா மாதா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க இல்லையா? பகவானுடைய நாமத்தை சொல்லி ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு பக்தர்கள் நாமத்தை சொல்லி, பகவானுடைய நாமத்தை சொல்லி அங்கே போய் கங்கையில் போய் குளிக்கும்போது கங்கா மாதாக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஸோ அதனால தூய பக்தர்கள் அப்படிங்கிறவங்க அந்த புனித ஸ்தலத்தையும் புனிதப்படுத்தக்கூடியவங்க. கலியுகத்துல ஒரு இது என்ன அப்படின்னாக்க, புனித ஸ்தலங்களுடைய அந்த புனித தன்மையெல்லாம் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். நீங்க பாத்தீங்கன்னாக்கா எந்த இடத்துலையும் நீங்க பார்க்கலாம், எல்லாம் கமர்ஷியலா ஆயிட்டே வரும். ஆனா இந்த மாயாப்பூர் தாமத்தினுடைய மகத்துவம், கலியுகம், அதனுடைய கலியுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு மாயாப்பூர் தாமத்தினுடைய பெருமை, புகழ் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ஏன்னா கலியுகத்துக்கு இந்த தாமத்தை விட்டா வேற தாமம் கிடையாது. கலியுக மக்களுக்கு மாயாப்பூர் தாமத்தை விட்டா வேற இடமே கிடையாது. காலப்புற கூட நாங்க வந்து பாகவதம் படிக்கும்போது அஜாமிலன் சரித்தம் படிச்சோம். அஜாமிலன் ஹரித்வாருக்கு போய் அங்கேருந்து வைகுண்டம் போனார் அப்படின்னு சொல்லி படிச்சோம். பட் இப்போல்லாம் அது வந்து ரொம்ப சாத்தியமே கிடையாது. பட் யார் வந்து மாயாப்பூர் தாமத்துல வந்து பகவானுடைய நாமத்தை சொல்றாங்களோ, ஏன்னா இது வந்து 1000 மடங்கு பகவானுடைய நாமத்தை சொல்றது, இங்க நாம ஜபம் பண்றது 1000 மடங்கு பலனை கொடுக்கக்கூடியது. இந்த தாமத்துல இது வந்து ஔதாரிய தாமம். எந்த விதமான அபராதங்களும் இங்கே கணக்கில் எடுத்துக்க கொள்ளப்பட மாட்டாது. மற்ற தாமங்கள் எல்லாம் அபராதம் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். ஆனா பகவான் சைத்தன்யருடைய கருணையினால இந்த தாமத்துல அதுக்காக அபராதம் செய்யக்கூடாது. பட் யாராவது அறியாமல் அபராதம் செய்தா கூட அது வந்து இங்க வந்து கணக்குல வராது. பகவான் இங்க யாராவது ராத்திரி ஸ்டே பண்ணி இங்க ஹோட்டல்ல ரூம் எடுத்து தூங்கினா கூட என்ன நினைப்பாராம், எனக்கு இவங்க வந்து நமஸ்காரம் பண்றாங்க, விழுந்து நமஸ்காரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்துப்பாராம் பகவான். அந்த மாதிரி இங்க ஒரு அடி நடக்கிறதும் என்ன அப்படின்னா அஸ்வமேத யாகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு அடி நடந்தா கூட அது அஸ்வமேத யாகம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்பேற்பட்ட கீர்த்திகளுடைய இந்த ஸ்ரீதாம் மாயாப்பூர் தாமம். ஸோ இந்த பரிக்கிரமாக்கு எல்லாரும் வாங்க, நவதீப் மண்டல் பரிக்கிரமாக்கு, சவுத் இந்தியன் பரிக்கிரமா, தென்னிந்திய பரிக்கிரமா இருக்கு, தென்னிந்திய பரிக்கிரமாக்கு எல்லாரும் வாங்க. அப்படி பகவானுடைய நாமத்தை நம்ம வந்து எல்லாத்தையும் மறந்து ஆனந்தமா ஆடி பாடி ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். இந்த ஒரு வாரம் எல்லா கஷ்டங்களும் இருக்கும், நடந்து போகணும், உடல் உபாதைகள், காலம்பரை எழுந்திருக்கணும், குளிர் எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் மீறி நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். இது ஒரு அனுபவம் வந்து பார்த்தா தான் தெரியும் எப்படி நம்ம வந்து இந்த கஷ்டத்துல எப்படி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு இடம். ஸோ அதனால ஒரு புனித இடத்தினுடைய பேரை என்ன பண்ணக்கூடாது, அந்த இடத்துடைய இதை வச்சு நம்ம அதை வச்சு என்ன பண்ணக்கூடாது, காசு பண்ணக்கூடாது. இது ஒரு அபராதம், தாமத்துக்கு செய்யக்கூடிய அபராதம். புனித ஸ்தலத்தினுடைய பெருமையை வச்சு நம்ம அதை வச்சு நம்ம வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பகவானுக்காக சேவை செய்யணும். அதுக்காக இவ்வளவு லட்சுமி வேணாலும் வாங்கலாம். பகவானுடைய சேவைக்காக எவ்வளவு பணம் வேணா நம்ம கலெக்ட் பண்ணலாம். ஸோ இப்படி பக்தர்கள் எங்க போனாலும் என்ன பண்றாங்க, பகவானை பத்தி பிரச்சாரம் பண்றாங்க. அபீன சுக்ருதஸ்தாத தாத பாந்தவாக அபீன சுக்ருதஸ்தாத பாந்தவா கிருஷ்ண தேவதாக திருஷ்டா ஸ்ருதா வா யாதவ ஸ்வபுர்யாம் சுகமாசதே. சிற்றப்பா, துவாரகைக்கு நீங்கள் நிச்சயமாக சென்றிருப்பீர்கள். புனிதமான அந்த இடத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சேவையில் மெய்மறந்துள்ள நமது நண்பர்களும் நம் நலத்தில் அக்கறையுள்ளவர்களான எது வம்சத்தினரும் உள்ளனர். நீங்கள் அவர்களை கண்டிருக்கக்கூடும் அல்லது அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கக்கூடும். அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார்களா?
முதல்ல யாரை பத்தி கேட்கிறார் இப்போ? கிருஷ்ணருடைய துவாரகை தாமம் எப்படி இருக்கு, அங்க பகவான் எப்படி இருக்கார், அவருடைய தொண்டர்கள் எல்லாம் அங்க எப்படி இருக்காங்க, அவங்களுடைய சேம லாபங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஸோ பகவானை பத்தி கேட்கணுமா, அவர் சௌக்கியமா இருக்காரா அப்படின்னு கேட்கணுமா? இதெல்லாம் தேவையா அப்படின்னு நமக்கு தோணலாம். பட் இதெல்லாம் அன்பினால செய்யப்படக்கூடிய விஷயங்கள். நம்ம முன்னாடியே பார்த்தோம், துவாரகைக்கு கிளம்பும்போது யுதிஷ்ட மகாராஜர் எவ்வளோ படைகள் எல்லாம் பகவானுக்காக அனுப்பிச்சு வச்சார் அப்படிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் அன்பினால செய்யப்படக்கூடியது. செல்லகுமாரி மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் ஜி படிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்தா ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். கிருஷ்ண தேவதா, அதாவது எப்பொழுதும் கிருஷ்ணரின் தொண்டில் மெய்மறந்து ஈடுபட்டவர்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். ஸ்ரீ கிருஷ்ணரையும் அவரது செயல்களையும் பற்றிய சிந்தனையில் எப்பொழுதும் மெய்மறந்திருந்த யாதவர்களும் பாண்டவர்களும் விதுரரை போலவே தூய பக்தர்களாவர். பகவானின் தொண்டில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்காக விதுரர் வீட்டை விட்டு வெளியேறினார். ஆனால் பாண்டவர்களும் யாதவர்களும் எப்பொழுதுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சிந்தனையில் மெய் மறந்தவர்களாக இருந்தனர். இவ்வாறாக பக்தி பூர்வமாக அவர்களது குணங்களில் எந்த வேறுபாடும் இல்லை. ஒருவர் வீட்டிலேயே இருந்தாலும் அல்லது வீட்டை விட்டு வெளியேறினாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் என்பதை நன்கறிந்து அவரை பற்றிய தெய்வீக சிந்தனையில் மெய்மறந்து கிடப்பதுவே ஒரு தூய பக்தருக்குரிய உண்மையான தகுதியாகும். கம்சன், ஜராசந்தன் மற்றும் சிசுபாலன் போன்றவர்களும் மற்ற அசுரர்களும் கூட ஸ்ரீ கிருஷ்ணரின் சிந்தனையில் எப்பொழுதும் ஆழ்ந்திருந்தனர். ஆனால் அவர்களது சிந்தனை கிருஷ்ணருக்கு விரோதமாக இருந்தது. அதாவது கிருஷ்ணரை ஒரு சக்தி வாய்ந்த மனிதராக மட்டுமே அவர்கள் நினைத்து கொண்டிருந்தனர். எனவே கம்சனையும் சிசுபாலனையும் போன்றவர்கள் விதுரர், பாண்டவர்கள், யாதவர்கள் போன்ற தூய பக்தர்களுக்கு சமமான நிலையில் உள்ளவர்கள் அல்ல. யுதிஷ்டிர மகாராஜனும் கூட ஸ்ரீ கிருஷ்ணரையும் துவாரகையில் உள்ள அவரது சகாக்களையும் பற்றிய எண்ணத்தில் மெய் மறந்திருந்தார். இல்லையெனில் அவர்களை பற்றிய அனைத்தையும் விதுரரிடமிருந்து அவரால் கேட்டிருக்க முடியாது. எனவே யுதிஷ்டிர மகாராஜன் உலக ராஜ்யத்தை பற்றிய விவகாரங்களில் ஈடுபட்டிருந்த போதிலும் அவர் விதுரரின் பக்திக்கு சமமான நிலையில் இருந்தார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இங்க 2 விதமான பக்தர்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தர் அனுகூலமா பக்தி பண்றாங்க, ஒருத்தங்க பிரதிகூலமா பக்தி பண்றாங்க. அனுகூலமா பக்தி பண்ணது யாரு அப்படின்னா யுதிஷ்டிர மகாராஜர், யாதவர்கள், அதுக்கப்புறம் விதுரர், இவங்க மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அனுகூலமா பகவானுடைய சேவையில ஈடுபட்டு இருந்தாங்க. ஒருத்தர் வீட்டுல இருந்தே பகவானை நினைச்சிட்டு இருக்கார், ஒருத்தர் இந்த மாதிரி தீர்த்த யாத்திரை எல்லாம் போய் பகவானுக்கு சேவை பண்றார். ஆனா பிரதிகூலமா யார் இருந்தாங்க அப்படின்னா கம்சன், ஜராசந்தன், இவங்க மாதிரி இருந்தவங்க எல்லாம் பிரதிகூலமா இருக்காங்க. பட் அவங்கள பக்தர்கள்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்களும் என்ன பண்றாங்க, கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருக்காங்க. கம்சனுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் என்ன தோணுதான், இந்த பக்கமா கிருஷ்ணர் கொண்டுடுவாரோ, இந்த பக்கமா கிருஷ்ணர் கொண்டுடுவாரோ அப்படின்னு பாக்குற திசையெல்லாம் அவருக்கு கிருஷ்ணராவே தான் தெரியுறார். ஆனா அது பிரதிகூலமான முறையில அவர் கிருஷ்ணர் நினைக்கிறார். அனுகூலமா நினைக்கிறது தான் நல்லது. பிரதிகூலமா நினைக்கிறதுலயும் பலன் இருக்கு, பட் அனுகூலமா நினைக்கிறது தான் பக்தின்னு சொல்லப்படுது. அதனால யுதிஷ்டிர மகாராஜர் மிகப்பெரிய அரசரா இருந்தா கூட அவர் விதுரருடைய பக்திக்கு ரொம்ப ஒன்றும் குறைஞ்சவர் கிடையாது, சமமான பக்தி நிலையில இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லப்படுது. இங்க விதுரர் தீர்த்த யாத்திரை போயிட்டு முடிஞ்சு வரும்போது பல சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் அவர் என்ன பண்ண மாட்டார், இப்போதைக்கு சொல்ல மாட்டார். விதுரர் அதை சிலதெல்லாம் சொல்லாம விட்டுறார். குறிப்பா மௌஷல லீலை பத்தி அவர் சொல்லவே இல்லை. கிருஷ்ணர் தன்னுடைய லீலைகள் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டார் அப்படிங்கிற விஷயத்த அவர் மறைச்சிட்டார், சொல்லவே இல்லை. அதை நம்ம பார்க்கலாம். இதி உக்தோ தர்மராஜேன சர்வம் தத் சமவர்ணயத் யதானுபூதம் கிரமசோ வினா எதுகுலக்ஷயம். யுதிஷ்டிர மகாராஜனால் இவ்வாறு கேள்விகள் கேட்கப்பட்ட மகாத்மா விதுரர் தாம் அனுபவித்த அனைத்தையும் படிப்படியாக விளக்கினார். எது வம்சத்தின் அழிவை பற்றிய செய்தியை மட்டும் அவர் விளக்கவில்லை. அந்த விஷயத்தை அவர் சொல்லல, மறைச்சிட்டார். ஏன் மறைச்சார் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். எதுக்காக அவர் சொல்லல அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல இதை பத்தின விவரங்கள் நம்ம படிக்க போறோம். அப்போ குழப்பிக்காம இருக்கணும் நம்ம. நனு அப்ரியம் துர்விஷகம் நிருணாம் ஸ்வயம் உபஸ்திதம் நாவேதயத் சகருணோ துகிதான் திரஷ்டும் அஷமக
கருணையுள்ளவரான மகாத்மா விதுரலால் எந்த சமயத்திலும் பாண்டவர்களின் துக்கத்தைக் கண்டு அதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. எனவே துன்பங்கள் தானாகவே வருகின்றன என்பதால் விரும்பத்தகாததும் சகிக்க இயலாததுமான இச்சம்பவத்தை அவர் வெளிப்படுத்தவில்லை. ஸோ இதான் காரணம். அதனால இப்போ இந்த செய்தியை சொன்னார் அப்படின்னாக்க பாண்டவர்களால உயிரோடவே இருக்க முடியாது. கிருஷ்ணர் தன்னுடைய லீலைகளை முடிச்சுட்டு போயிட்டார், எதுவம்சம் அழிஞ்சிடுச்சு அப்படிங்கிற செய்தி அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, கண்டிப்பா உயிரோட இருக்க முடியாது. இது சரியான சமயமும் கிடையாது, அவங்களுக்கு இப்ப இதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லாமலே விட்டுறார். ஏன்னா இப்பதான் அவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் மனசெல்லாம் சமாதானம் அடைஞ்சு பரீட்சித் மகாராஜரை அடுத்து ஆட்சி பொறுப்புல அமர்த்தணும், அந்த மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த நேரம் சரியான நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் இதை சொல்லலை. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, தேவையில்லாம இந்த வதந்திகளை பரப்பக்கூடாது. தேவையில்லாத பக்தர்கள் நடுவுலையோ இல்ல உறவினர்கள் நடுவுலையோ இன்னொருத்தரை பத்தி நம்ம தேவையில்லாம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. நல்ல விஷயங்களை நம்ம நிறைய பகிர்ந்துக்கலாம். நல்ல விஷயங்களை எவ்வளவு பேருக்கு வேணா வாட்ஸ்அப்ல போடலாம், எல்லாத்துலயும் போட்டு நம்ம எல்லாம் நல்லா பகிர்ந்துக்கலாம். ஆனா தீய விஷயங்கள், மனசுக்கு கஷ்டமான விஷயங்களை என்ன பண்ணக்கூடாது, அடுத்தவங்க கிட்ட ரொம்ப அதை சொல்லி நம்ம அவங்களையும் வேதனைப்படுத்த கூடாது. உண்மையாவே இருந்தாலும் சரி, நம்ம கேள்விப்படுறோம் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி தவறு செய்துட்டார் அப்படின்னு கேள்விப்படுறோம், இருந்தா கூட அவருடைய நன்மை கருதி அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரொம்பலாம் பகிரக்கூடாது. அந்த விஷயத்த நம்ம பக்தர்கள் நடுவுல அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது ரொம்ப சுலபமா எல்லாரும் பேசிடுவாங்க. யாராவது ஒரு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை பெருசா பேசிட்டே இருப்பாங்க. பட் என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி செய்யக்கூடாது. இது சுவையா இருக்கும், மற்றவங்களை பத்தி குறை சொல்றது, மற்றவங்களை பத்தி பேசுறது, கேட்கறவங்களுக்கு சொல்றவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு டேஸ்ட் அதுல இருக்கும். பட் அதை நம்ம அந்த டேஸ்ட் நம்ம மாத்திக்கணும். மாத்திக்கிட்டு பகவானுடைய லீலைகளை பத்தி பேசுறது, பக்தர்களுடைய சிறப்புகளை பேசுறது, அதெல்லாம் செய்யும் போது நம்மளுடைய பக்தியும் அதிகரிக்கும். சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? நீங்க படிச்சிட்டீங்களா? இல்ல படிக்கல மாதாஜி. ஓகே ஓகே, படிங்க. பொருளூர் ஹரே கிருஷ்ண மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். நீதி சாஸ்திரப்படி விரும்பத்தகாத ஒருண்மை மற்றவர்களுக்கு துன்பத்தை தருமானால் அதை ஒருவர் பேசக்கூடாது. இயற்கையின் சட்டத்தினால் துன்பம் அதற்கே உரிய வழியில் நம்மை தேடி வருகிறது. எனவே விளம்பரத்தால் அதை ஒருவர் மிகைப்படுத்தக்கூடாது. விதுரரை போன்ற கருணையிலும் படைத்த ஒருவருக்கு எது வம்சத்தின் அழிவை போன்ற விரும்பத்தகாத ஒரு செய்தியை வெளிப்படுத்துதல் சாத்தியமல்ல. குறிப்பாக அன்பிற்குரிய பாண்டவர்களின் விஷயத்தில் இதை அவரால் ஒருபோதும் செய்ய முடியாது. எனவே வேண்டுமென்றே அதை அவர் தடுத்து விட்டார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம். சாஸ்திரங்களே சொல்லப்பட்டிருக்கு, நீதி சாஸ்திரத்துல விரும்பத்தகாத ஒரு உண்மையாவே இருக்கலாம், ஆனா அது மற்றவங்களுக்கு துன்பமா இருக்கும் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ண தேவையில்லை, அதை பெருசா பேசணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, நம்ம டைம் இருக்கு. கஞ்சித் காலம் அதாவாத்சீத் சத்ருதோ தேவவத் சுகம் பிராதுர் ஜேஷ்டஸ்ய ஸ்ரேயஸ்கிருத் சர்வேஷாம் சுகமாவகம். இவ்வாறாக உறவினர்களால் ஒரு தெய்வீக புருஷரை போலவே உபசரிக்கப்பட்ட மகாத்மா விதுரர் அவரது தமையனின் மனோபாவத்தை சீர்படுத்தி மற்ற அனைவரையும் மகிழ்விப்பதற்காகவே ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அங்கே தங்கினார். ஸோ எதுக்காக வானப்பிரஸ்தம் போனவர் திரும்ப வரணும்? வானப்பிரஸ்தம் போனவங்க என்ன பண்ண தேவையில்லை, திரும்ப வரணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படியே வந்தா கூட வானப்பிரஸ்த வாழ்க்கையில ரெண்டு நிலைகள் இருக்கு. ஒரு நிலை என்ன அப்படின்னா மனைவியோட சேர்ந்து இருக்கிறது. ஆனா இல்லற சுகத்துல எல்லாம் ஈடுபடக்கூடாது. கணவன் மனைவியா இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா தாம்பத்தியம்லாம் இருக்கக்கூடாது. அது குழந்தை பெற்றுக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். வயதான காலத்துல அந்த முயற்சியில அவங்க இறங்கக்கூடாது. ஸோ அப்போ மனைவியோட இருந்த தீர்த்த ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு மனைவியை விட்டுட்டு அவர் தனியா திரும்ப வானப்பிரஸ்த வாழ்க்கையை ஏத்துக்கலாம். மனைவியை மகனுடைய வளர்ந்த மகன் தான் அவனுடைய பாதுகாப்புல விட்டுட்டு அவர் தன்னுடைய வானப்பிரஸ்த வாழ்க்கையை தொடரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்க, அவரது அண்ணன் இருக்கார் இல்லையா, திருதராஷ்டிரர், அவரை சரிப்படுத்தணும்னு பாக்குறார். அவருக்கு எவ்வளோ உபதேசம் பண்ணி பார்த்தாச்சு, கடைசியா ஒரு முயற்சி பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு நினைச்சு வந்திருக்கார். ஜி சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணன்.
மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வ திரு அச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பொருளுரை: விதுரரை போன்ற புண்ணிய புருஷர்களை ஒரு சொர்க்கவாசியைப் போலவே உபசரிக்க வேண்டும். அக்காலத்தில் சொர்க்கலோகவாசிகள் யுதிஷ்டிர மகாராஜனை போன்றவர்களின் வீடுகளுக்கு சென்று வருவதும், சில சமயங்களில் அர்ஜுனனை போன்றவர்களும் மற்றவர்களும் உயர் கிரகங்களுக்கு சென்று வருவதும் வழக்கமாக இருந்தது. நாரதர் கட்டுப்பாடில்லாதபடி விண்வெளியில் சஞ்சரிக்கக்கூடியவர் ஆவார். இந்த ஜட பிரபஞ்சத்திற்குள் மட்டுமல்லாமல் ஆன்மீக பிரபஞ்சங்களிலும் அவரால் சஞ்சரிக்க முடியும். நாரதரும் கூட யுதிஷ்டிர மகாராஜனை காண அவரது அரண்மனைக்கு செல்வது வழக்கம். மற்ற சொர்க்கலோக தேவர்களை பற்றி கூற தேவையில்லை. இதே உடலுடன் வெவ்வேறு கிரகங்களுக்கு சஞ்சரிப்பது சாத்தியமாகும். ஆனால் ஆன்மீக பண்பாட்டினால் மட்டுமே இதை செய்ய இயலும். எனவே யுதிஷ்டிரர் தேவர்களை வரவேற்று உபசரிப்பதைப் போலவே விதுரரையும் வரவேற்றார். மகாத்மா விதுரர் ஏற்கனவே துறவு வாழ்வை மேற்கொண்டிருந்தார். எனவே சில பௌதீக சுகபோகங்களை அனுபவிப்பதற்காக அவர் அரண்மனைக்கு திரும்பி வரவில்லை. அவரது தனிப்பெரும் கருணையினால் யுதிஷ்டிர மகாராஜனின் உபசாரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவரது தமையனான திருதராஷ்டிரர் அளவுக்கு அதிகமான பௌதீக பற்று கொண்டிருந்தார். எனவே அவரை காப்பாற்றும் நோக்கத்திற்காகவே அரண்மனையில் அவர் வாழ்ந்தார். திருதராஷ்டிரர் யுதிஷ்டிர மகாராஜனுடன் செய்த போரில் ராஜ்யம் மற்றும் வம்சத்தினர் ஆகிய அனைத்தையும் இழந்தார். இருப்பினும் அவரது நிராதரவான நிலையின் காரணத்தால் யுதிஷ்டிர மகாராஜனின் பிச்சையையும் உபசரிப்பையும் ஏற்றுக்கொள்வதற்கு அவர் வெட்கப்படவில்லை. யுதிஷ்டிர மகாராஜனை பொறுத்தவர் அளவில் அவரது சிற்றப்பனை பொருத்தமான முறையில் பராமரிப்பது அவரது கடமையாகும். ஆனால் அத்தகைய தாராளமான உபசரிப்பை திருதராஷ்டிரர் ஏற்றுக்கொண்டது சிறிதும் விரும்பத்தக்கதல்ல. வேறு வழியில்லை என்று அவர் எண்ணியதால் அதை அவர் ஏற்றுக்கொண்டார். விதுரர் குறிப்பாக திருதராஷ்டிரருக்கு ஞானோபதேசம் செய்து அவரை ஆன்மீக உணர்வினும் மேலான நிலைக்கு உயர்த்துவதற்காகவே வந்தார். வீழ்ந்த ஆத்மாக்களை விடுவிப்பது ஆன்ம ஞானம் பெற்றவர்களின் கடமையாகும். இந்த காரணத்திற்காகத்தான் விதுரர் வந்தார். ஆனால் ஆன்ம ஞானத்தை பற்றிய பேச்சு மிகவும் புத்துணர்வை அளிக்கக்கூடியது என்பதால் திருதராஷ்டிரருக்கு உபதேசிக்கும் வேளையில் விதுரர் மற்றெல்லா குடும்ப அங்கத்தினர்களின் கவனத்தையும் கவர்ந்தார். அவர்களும் பொறுமையுடன் கேட்டு மகிழ்ந்தனர். இதுவே தன்னுணர்வு பெறும் வழியாகும். செய்தியை கவனமாக கேட்க வேண்டும். அது தன்னுணர்வு பெற்ற ஓர் ஆத்மாவால் பேசப்படுமானால் பந்தப்பட்ட ஆத்மாவின் உறங்கும் இதயத்தில் அது விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும். மேலும் தொடர்ச்சியாக கேட்பதன் மூலமாக தன்னுணர்வின் பூரணத்துவ நிலையை ஒருவரால் அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ விதுரர் எதுக்காக திரும்ப வந்தார்? சுகபோக வாழ்வுக்காக வந்தாரா? அரண்மனையில வந்து நம்ம திரும்ப சுகமா இருக்கலாம் அப்படின்னு வந்தாரா? அப்படின்னா கிடையாது. அவர் வந்து குறிப்பா திருதராஷ்டிரருக்கு அறிவுரை சொல்லணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். அதுக்காக தான் வந்தார். பட் அந்த மாதிரி வந்திருக்கிறவரை சரியான முறையில கவனிக்க வேண்டியது யுதிஷ்டிர மகாராஜனுடைய பொறுப்பு. இங்க நம்ம திருதராஷ்டிரனுடைய மனநிலையை பார்த்தோம் அப்படின்னாக்க, யார் அவருடைய 100 மகன்களையும் கொன்றார்களோ, ஒரு விதத்துல பாண்டவர்கள் இல்லையா, பீமன் தான் கொன்றார், இருந்தாலும் பாண்டவர்களால 100 மகன்கள் கொல்லப்பட்டார்கள். எல்லாரையும் இழந்தும் திரும்ப அந்த பாண்டவர்களுடைய பராமரிப்புல, அதுவும் யுதிஷ்டிர மகாராஜா என்ன சொல்லி வச்சிருக்காரு? பெரியப்பா நீங்க தான் ராஜா அப்படின்னு சொல்லியிருக்கார். நான் வந்து எப்பவும் போல உங்களுக்கு சேவகன் தான், நீங்க தான் ராஜா அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனே திருதராஷ்டிரருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, நான் தான் ராஜா அப்படின்னு உட்கார்ந்துருக்கார். அந்த அளவுக்கு அவருக்கு என்ன இருக்கு, அந்த பதவி மேல ஒரு பைத்தியம் இருக்கு. ஸோ அதெல்லாம் சரிப்படணும் தான் விதுரர் திரும்பி வந்தார். வேற அரண்மனையில வந்து சுகபோகமா வாழணுங்கிற எண்ணத்துக்காக அவர் வரல. ஏன்னா அவர் துறவரம் எடுத்துக்கிட்டார் இல்லையா, அதனால திரும்ப வந்து அரண்மனையில வாழ்றதுக்காக அவர் வரல. அதை நம்ம வந்து தெளிவா இங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, இன்னைக்கு எங்க வீட்ல என்னோட ஹஸ்பண்ட் கேட்டுட்டு இருந்தாரு மாதாஜி. கரெக்டா அந்த மாயாப்பூர் தாம் பத்தியே நீங்க சொன்னீங்க. இப்ப சவுத் இந்தியால இருந்து மைக்ரேட் ஆகி அங்க போய் அந்த தாம்ல இருக்கீங்களா மாதாஜி? முடியும், எல்லாராலையும் முடியுமா? இல்ல அதுக்கு எதான சில கண்டிஷன்ஸ் இருக்கா? அங்க போய் இருக்கணும்னா? ஒரு கண்டிஷன்லாம் ஒண்ணும் கிடையாது. எப்- யார் வேணா வந்து இருக்கலாம். ஓ, யார் வேணா வந்திருக்கலாம். இங்கேயும் வந்து நிறைய அப்பார்ட்மெண்ட் இருக்கு. ஏன்னா எதுவும் ஒரு சின்ன சிட்டி மாதிரி உருவாகிட்டே இருக்கு. உங்கள்கிட்ட நிறைய பணம் இருந்தது அப்படின்னா நீங்க சொந்தமா ஒரு ஃபிளாட் வாங்கிட்டு கூட வந்து இருக்கலாம், இல்ல வாடகைக்கு இருக்கலாம், அப்படி வேணா இருக்கலாம். அது அவங்க உங்களுடைய விருப்பம். ஓகே. பகவானுடைய கருணை அது முக்கியமா தேவை. பகவானுடைய கருணை.
அது மட்டும் இல்லாம எல்லாரும் மாயப்பூர் தாம்ல தான் வந்து இருக்கணுங்கிறது கிடையாது. நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, அவங்கவுங்க வீட்ல இருந்து கூட அவங்கவுங்க பக்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். பிரபுபாதர் இந்த இஸ்கானை வந்து ஒவ்வொரு நகரத்திலையும் கிராமத்திலையும் ஏற்படுத்தி இருக்கார். பிரபுபாதருடைய இஸ்கான் எல்லா இடத்துலையும் இருக்கு. அந்த இஸ்கான்ல போய் சேவை செய்யறதும் மாயப்பூர்ல இருக்கிற மாதிரி தான். அங்கவும் கவர்னிதா இருக்காங்க, கௌரங்க மகாபிரபு, நித்யானந்த பிரபு, பஞ்சதத்துவா எல்லாரும் இருக்காங்க. அந்த இடத்துல போய் சேவை செய்யறதும் மாயப்பூர்ல சேவை செய்யறதும் ஒண்ணுதான். ஆனா தாமத்தினுடைய மகிமை அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கு. அதனாலதான் பிரபுபாதர் என்ன பண்ணி வச்சிருக்காரு ஒரு சிஸ்டம் அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாரும் கண்டிப்பா மாயப்பூருக்கு வரணும். கௌர பூர்ணிமாக்கு ஹோல் வேர்ல்டு மாயப்பூர்ல இருக்கும். உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகள்ல இருக்கிற பக்தர்களும் மாயப்பூருக்கு வருவாங்க. இது பிரபுபாதர் ஏற்படுத்தி வச்சிருக்கிற ஒரு முறை. பிரபுபாதர் முதல்ல ஒரு 500-600 பக்தர்களை கூட்டிட்டு மாயப்பூருக்கு வந்தார். அது இன்னைக்கு 50,000 5,00,000 அப்படின்னு சொல்லி பெருகிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி உலகத்திலேருந்து எல்லா பக்தர்களும் மாயப்பூருக்கு வர்றது வழக்கம். அந்த மாதிரி நீங்க வந்து போகலாம். நாங்கெல்லாம் அப்படித்தானே வந்துட்டு இருந்தோம். வருஷம் ஒரு தடவை வருவோம், பரிக்கிரமாக்கு வருவோம், கௌர பூர்ணிமாக்கு வருவோம். அந்த மாதிரி வந்து 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 இந்த தாம் மேல ஒரு காதல் ஏற்பட்டு போச்சு. தாம்ல வரணும், தாம்ல வந்து இருக்கணும் அப்படின்னு. அதை பகவான் அதை நிறைவேற்றினார். அதனால இங்க இருக்கோம். எப்ப தூக்குவாரு தெரியாது, தூக்குனா அப்புறம் எங்க போடுவாரு தெரியாது. அதனால எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதெல்லாம் உங்களை தூக்க மாட்டாரு மாதாஜி. எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் நீங்க தான். அங்க இருக்கீங்க, உங்களை நாங்க பாக்குறதே நாங்க தாமுக்கு டெய்லி வர மாதிரி இருக்கு மாதாஜி. உங்க மூலமா நாங்க பாக்கலாம் மாதாஜி. பாக்குறோம் மாதாஜி. ஆமா மாதாஜி. எஸ் மாதாஜி, கண்டிப்பா. அதனால எதுவும் நிரந்தரம் கிடையாது. நம்ம வந்து பக்தியோட இருக்கணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். எங்க இருக்கோம் அப்படிங்கிறது கிடையாது. பட் தாமல இருக்கிறதுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கணும். நம்ம இங்கே இருக்கணும், பகவானுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு. பாரமா இருக்கக்கூடாது. உங்களை பார்த்தா மாயாப்பூர் பார்த்தா மாதிரியே இருக்கு மாதாஜி. பூமிக்கு பாரமா இருக்கக்கூடாது. பகவானுக்கு சேவை செய்யணும். ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹேஸ் ஆக்சுவலா மாதாஜி. சென்னை இஸ்கான்ல வந்து இந்த ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்கு ஆஃப் சார்ஜ்ல பகவத்கீதா பாகவத புக் இஷ்யூ பண்றாங்கன்னு சொன்னாங்களே, அது கரெக்டா இல்ல? எனக்கு தெரியல, நான் அதை செக் பண்ணலே மாதாஜி. நான் வேணா செக் பண்ணி வேணா உங்களுக்கு சொல்றேன். அது எத்தனை நாள் இருக்கும் என்ன எனக்கு தெரியல. நீங்க ட்ரை பண்ணீங்களா மாதாஜி? நான் நான் என்னோட கேட்டேன் மாதாஜி. நீங்க போய் பாத்தீங்களா மாதாஜி? இஸ்கான் போனீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, மாதாஜி, நான் தான் சொன்னேன். மாதாஜி நீங்க போனீங்களா? உங்க நேம் என்ன மாதாஜி? கனிகா மாதாஜி. கன்னிகா. கனிகா நான் மாதாஜி. இன்னும் போகல மாதாஜி. நான் என்னோட பிரதர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். நான் பெங்களூர்ல இருக்கேன். ஓகே. என் தம்பிகிட்ட சொல்லிட்டேன். நான் போய் பாக்குறேன்னு சொன்னா, எனக்கு ஒரு மாதாஜி போன் பண்ணிருந்தாங்க நம்ம குரூப்ல இருந்து. ஓகே. அவங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டாங்க. இல்லப்பா நான் இன்னும் விசாரிக்கல, விசாரிச்சுட்டு சொல்றேன்னு. சோ வேற யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னாக்கா அவங்க சொன்னாக்கா நம்ம அதை மாதாஜி, அந்த ஆஃபர் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதனால நாம பயன்படுத்திக்கணும். நாம போலாம் கிடைக்காது. சோ எனக்கு அது கிளியரா அதை பத்தி எதுவும் எனக்கு தெரியாது. மாதாஜி அலமேல் மாதாஜி சொன்னதுதான் வச்சு, இந்த குரூப்ல சொன்னதை வச்சுதான் நானும் சொன்னேன். அதனால எத்தனை நாள் இருக்கு என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது மாதாஜி. அவங்க சொல்ற மாதிரி நம்ம தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஆமா, ஒரு குறிப்பிட்ட இதுதான் போடுவாங்க மாதாஜி. சொன்ன உடனே நம்ம உடனே பாக்கணும். போய் பார்த்த உடனே ஆஃபர் நம்ம அங்க போனா தானே தெரியும். அங்க போய் கேட்டா அவங்க சொல்லுவாங்க. நம்ம வீட்லயே இருந்தா எப்படி தெரியும் நமக்கு? போன் கான்டாக்ட் பண்ணா போன் மொபைல் பக்தர் யாராவது சொல்ல மாட்டாங்களா? போன்ல எல்லாம் சொல்ல மாட்டாங்க பிரபு. நம்ம டைரக்டா குழந்தைய ஆச்சுக்கிட்டு அவங்களுடைய ஐடி கார்டு எடுத்துட்டு போனா இல்ல இந்த அவைலபிள் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க பெங்களூர்ல இருந்து கேட்டுட்டு அப்புறம் கிளம்பி போலாம் இல்லையா? அதுக்காக சொன்னேன். அது வந்து எத்தனை நாள் இருக்கு, வரலாமா அப்படின்னு போறதுக்கு சொல்றேன். அந்த ஆஃபர் வந்து கொஞ்ச நாள் இருக்கும் பிரபு, அப்படிதான் சொல்லியிருக்காங்க. டக்குன்னு எந்த நேரத்துல வேணாலும் அப்ப இதாகலாம்ல. பாக்கலாம், நான் செக் பண்ணி நான் உங்களுக்கு முடிஞ்சா சொல்றேன் மாதாஜி. சென்னையில யாராவது கேட்டு ட்ரை பண்றேன் மாதாஜி. மாதாஜி, மாதாஜி நான் சென்னை இஸ்கான் அவங்களுக்கு கால் பண்ணுங்க மாதாஜி. ஜீவனஹரி பிரபு வெனஸ்டே வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. ஜீவனஹரி பிரபு அங்கதான் இருக்கிறாங்க. நான் கால் பண்ணி கேட்டேன். அந்த மாதிரி ஆஃபர் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க மாதாஜி. அது முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவர் கரெக்டா இருக்கும். ஜீவனஹரி சொன்னா சரியா இருக்கும். நான் பேசிட்டேன் மாதாஜி. வாட்ஸ்அப்பும் பண்ணிட்டாரு, கால் பண்ணி சொன்னாரு. அது மாதிரி ஆஃபர் இல்லைங்க மாதாஜி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே ஓகே மாதாஜி, அந்த மாதிரி ஆஃபர் இல்லைன்னு இது வந்து அதிகாரப்பூர்வமான தகவல். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இன்னைக்கு பாசுரம் போயிடலாமா? யார் பாடுறீங்க இன்னைக்கு பாசுரத்தை?
வேற யாருன்னா பாடட்டும் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓகே, வேற யாராவது? நான் அதான் ஆப்ஷன் கொடுக்குறேன். பாடணும்னா பாடலாம். மாதாஜி எனக்கு என்ன 11 தான் மாதாஜி. திருக்கரவை. ஆமா 11. ஓகே. கற்றுக்கரவை மாதாஜி படிக்கிற மாதிரிதான் மாதாஜி வரும். ஓகே, படிங்க. பரவாயில்ல, படிங்க. கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று சேறு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே உற்றரவல் கொள்புணமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாடாதே சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீற்றுக் குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. Thank you all. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Thank you, Rama, Hare Mataji. Rama, Hare Rama Krishna. Rama, Hare Hare, Hare Krishna. Hare Krishna. Hare Krishna Mataji. Hare Krishna. Thank you, Mataji. Hare Krishna, Mataji. Thank you, Hare Krishna. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி. Hare Krishna. Thank you, Mataji. Hare Krishna. end கொடுத்துருவோமா? ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண, ஹரே ஹரே ஹரே, கிருஷ்ணா ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி.